ಕುತ್ಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ವಂದಿಸುತ್ತೇನೆ. தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. வாசிப்போம். ಓದೋಣ. 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 103ನೇ ಕೀರ್ತನೆ 7ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು. அவர் தமது வழிகளை மோசேக்கும், கர்த்தர் தன்னுடைய வழிகளை மோசேக்கும், தமது தன்னுடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன பண்ணினார்? தெரிய பண்ணினவராக இருக்கிறார். கன்னடல வாசித்துருங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಓದಿ. ಆತನು ಮೋಶೆಗೆ ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು, ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ತನ್ನ ಕೃತ್ಯವನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೈಕ್ ವಾಸಿಗರ ಎಲ್ಲರಿಗೂ ಸೌಂಡ್ ಹೇಗಿದೆ. ಆತನು மோசேಗೆ ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಏನು ಮಾಡಿದನು? ಪ್ರಕಟಿಸಿದನು. மோசேக்கு ஆண்டவர் தன்னுடைய வழிகள் என்ன என்று அவர் போதித்தார். ಆತನು ತನ್ನ ಮೋಸೆಗೆ ತನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿದನು. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ಜನರು ಇದ್ದರು. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வெறும் கிரியைகளை தான் என்ன பண்ணார்கள்? பார்த்தவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ಜನರು ತಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಮಾತ್ರ ನೋಡುತ್ತಿದ್ದರು. தேவன் என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். ದೇವರು ಏನು ಮಾಡಿ ನೋಡುತ್ತಿದ್ದರು. ஆனா தேவன் எதற்காக அதை செய்கிறார் என்று அவங்களால என்ன பண்ண முடியல, புரிய முடியல. ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿ ಅದು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ. நான் சொன்னது புரிஞ்சுச்சா? ನಾನು ಹೇಳೋರು ಅರ್ಥ ಆಯ್ತಾ? செங்கடல் பிரியறத பார்த்தார்கள். ಸಮುದ್ರವನ್ನು ವಿಭಾಗವಾಗುವುದು ನೋಡಿದರು. இல்லாவிட்டால் வனாந்தரத்திலே தேவன் மன்னாவை கொடுக்கிறதை பார்த்தார்கள். ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಣ್ಣನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ನೋಡಿದರು. ஆனா எதற்காக ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார்? அது ಏನಕ್ಕಾಗಿ ಮಣ್ಣವನ್ನು ಕೊಟ್ಟರು ದೇವರು? இல்லனா எதற்காக செங்கடல் மத்தியிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தி சென்றார்? ಅದು ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜನರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಏನಕ್ಕೆ ಹೋದರು? ஜனங்க அதோட பேக்ரவுண்ட் என்ன பண்ணல, புரியல. ಅದು ಜನರ ಹಿಂಭಾಗವನ್ನು ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஆனா தேவனுடைய மனுஷனாகிய மோசே, ಅದು ದೇವ ಮನಸ್ಸನಾದ ಮೋಸೆಯನ್ನು, தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டதான மோசே, ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಾದ ಮೋಸೆಯು, தேவனோடு முகமுகமாக பேசினதான மோசே, ದೇವರ ಮುಖಾಂತರ ಮುಖಾಮುಖವಾಗಿ ಮಾತನಾಡಿದಂತ ಮೋಸೆಯು, மோசேக்கு எதற்காக இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிகிறதாக இருந்தது. ಅದು ಏನು ವಿಷಯವನ್ನು ನಡೀತಾ ಇದೆ ಎಂದು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದನು. செங்கடல் மத்தியிலே நடத்துகிறது. அது ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿದಂತ ದೇವರು எதற்காக நடத்தினார் என்றால், அது ಏನಕ್ಕಾಗಿ ನಡೆಸಿದರೆಂದರೆ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேற வழி இல்லை, எகிப்துல சமாதி இல்லைன்றதுக்காக அல்ல. ಅದು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ, ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಸಮಾಧಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲ. எந்த செங்கடலை பார்த்து இவங்க காரியம் அவ்வளவுதான் சொன்னான் பார்வோன். ಯಾವ ಸಮುದ್ರ ನೋಡಿ ನಿನ್ನ ಕಾರ್ಯವು ಅಷ್ಟೇ ಅಂತ ಹೇಳಿದ ಪಾರೋನು, அதே சமுத்திரத்தை வைத்து, ಅದೇ ಸಮುದ್ರವನ್ನು ಇಟ್ಟು பார்வோனுடைய சேனையை தலைகீழாக தேவன் மாற்றினார். ಪಾರೋನ ಸೈನ್ಯವನ್ನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದನು. எந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ಯಾವ ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನೋಡಿ, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து இங்க எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்கும், ನಾ ಇಲ್ಲಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನು ಸಿಕ್ಕುತ್ತದೆ, வனாந்திரத்தில் மணல் பூமியில எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னாங்க. ಅದು ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮರಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನು ಸಿಕ್ಕುತ್ತದೆ? அந்த வனாந்திரத்துல, ಆ ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ மனுஷர்கள் யாருடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள்? ಯಾವ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿಂದರು? தேவதூதர்களின் அப்பத்தை என்ன பண்ணார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள். ದೇವದೂತರು ತಿನ್ನುವ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿಂದರು. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்தார்கள். ಆ ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲೆದಾಡುತ್ತಿದ್ದರು. ஆனா ஒரு இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கும்போது, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನೋಡುವಾಗ, எங்க மோசேக்கு நடத்த தெரியல, அது மோசேಗೆ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. போறாரு, ரிவர்ஸ் வராரு, போறாரு வராரு. 40 வருஷமா இதே இடத்துல நாங்க சுத்திட்டு இருக்கோம். ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಕೂಡ 40 ವರ್ಷ ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಸುತ್ತಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனா மோசே, தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டதான மோசேக்கு தெரியும். ಅದೇ ದೇವರ ಆತ್ಮ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಮೋಸೆಗೆ ಗೊತ್ತು. அந்த 40 வருஷம் வனாந்திரத்தை அலையிறது, ಆ 40 ವರ್ಷ ಅಡವಿಯಲ್ಲಿ ಅಳೆಯುವುದು, இவங்கள வழி தெரியாதனால இவங்க சுத்தல, ಅದು ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಸುತ್ತಿಲ್ಲ. தேவர் இவங்களை பலப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். ದೇವರು ಇವನ್ನು ಬಲಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறவர்களாக இருக்கிறார். ಇವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಲಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அதனாலதான் யோசுவா காலத்துல, ಅದೇ ಜೋಸುವನ ಕಾಲದಲ್ಲಿ, இவங்க கானான் தேசத்துல போய் ராட்சசர்களை பார்க்கும்போது, அரக்கர்களை பார்க்கும்போது, ಇವರು ಕಾನಾನ ದೇಶದಲ್ಲಿ ರಾಕ್ಷಸರುಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அவங்க என்ன பண்ணல, பயந்துட்டு திருப்பி எகிப்துக்கு போறோம். இவங்களுடைய தகப்பன்மார்களோ தாத்தாமார்களோ சொல்ற மாதிரி பயந்துட்டு, ஐயோ நாங்க என்ன பண்ணிடுறோம், நாங்க எகிப்துல போறோம் என்ன பண்ணல, யாரும் போகல. ಅವರು ಭಯಪಟ್ಟು ನಾವು ಐಗುಪ್ತಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏன்னா தேவன் அந்த 40 வருஷங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினவராக இருந்தார். ಯಾಕಂದ್ರೆ ಆ 40 ವರ್ಷವು ಆ ಜನರನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக சொல்லுகிறேன்? ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಏನಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂದರೆ, அநேக நேரம் தேவன் நம்மளை நடத்துகிறதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எதற்காக சில விஷயங்கள், எதற்காக
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது நம்மளுக்கு அநேக நேரம் புரியாது. ಅದು ಏನಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ ಅದು ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா தேவனை பார்த்து சொல்லலாமா? ಅದು ದೇವರು ನೋಡಿ ಹೇಳೋಣವಾ, ஆண்டவரே உம்முடைய வழிகள் என்ன பண்ணுங்க எனக்கு போதிங்க. ನಿನ್ನ ದಾರಿಗಳು ನನಗೆ ಬೋಧಿಸು. எதற்காக இந்த கஷ்டம் எனக்கு வந்தது? ಏನಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟ ಬಂದಿತ್ತು? எனக்கு எதற்காக இந்த தோல்வி என்னுடைய வாழ்க்கையில வந்தது? ಏನಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಈ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋಲು ಬಂದಿತ್ತು? ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய பெருமையை அடக்கிறதுக்காகவோ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಅಡಗಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೋ, இல்லாவிட்டால் உண்மையை இன்னும் அதிகமாக நெருங்கி பிடிக்கிறதுக்காகவோ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿಯೋ, இல்லாவிட்டால் என்னுடைய விசுவாசம் இன்னும் பலப்படுத்துறதுக்காகவோ, ಇಲ್ಲ ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೋ, ஆண்டவரே நீங்க எதுக்காக நடத்துறீங்க? ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கிறவர்களாக இருப்போம். ನಾವು ದೇವರು ನೋಡಿ ಕೇಳುವರಾಗಿ ಇರೋಣ. தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವರಾಗಿ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக ಈ ದಿನದ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ வாசிப்போம் என்னாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 11ஆம் அதிகாரம் 13ನೇ ವಾಕ್ಯ, 11ஆம் அதிகாரம் 11ನೇ ವಾಕ್ಯ, 16 17ஆம் வசனம். 16 17ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில், இவர்களை எங்க கொண்டு வரணும்? ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்புறம் வாசிங்க. அப்பொழுது நான் இறங்கி வந்து, இவங்க 70 பேரும் தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கும் போது தேவன் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். கடைசி பாகத்தை மாத்திரம் கவனிங்க. ಕಡೆ ಭಾಗ ಮಾತ್ರ ಗಮನಿಸೋಣ. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಮೋಸೆ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்மேல் இருக்கிறதான இந்த ஆவியின் அபிஷேகத்தை, ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕವು யார் மேல இப்ப வைக்க போறேன்? ನಾನು ಯಾರ ಮೇಲೆ ಇಡುತ್ತೇನೆ? இந்த 70 பேர் மேல நான் வைக்கிறவனாக இருப்பேன். ಆ 70 ಜನರ ಮೇಲೆ ಇಡುವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு தெரிந்ததான விஷயம். ಈ ಸನ್ನಿವೇಶಗಳು ನಮಗೆ ತಿಳಿದಂತ ವಿಷಯಗಳು. என்னாகமத்தின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது, ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திரத்தில் நடந்த சில காரியத்தோட ஹைலைட்ஸை பார்க்கிறோம். ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. என்ன யாத்திராகமும் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை பார்க்கும்போது, ವಿಮೋಚನಾ ಕಂಡ ಯಾಜಕ ಕಂಡ ಅರಣ್ಯಕಾಂಡ ನೋಡುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்தை விட்டு வந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் 1.5 இயர் வரைக்கும் தான் என்ன பண்றோம் பார்க்கிறோம். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು 1 ವರ್ಷ ಅಲ್ಲ 1.5 ವರ್ಷ ಗಂಟ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எகிப்துல இருந்து வந்த என்னது 1 இயரோ 1.5 அந்த 2 வருஷம் வரைக்கும் தான் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு டீடைலாக பார்க்கிறோம். ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಹೊರಟು ಬಂದ 1 ವರ್ಷ ಇಲ್ಲ 1.5 ವರ್ಷ 2 ವರ್ಷದ ಅವರ ಬಗ್ಗೆ ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. அடுத்ததாக யோசுவாக்கு முன்பதாக இருக்கிறதான உபாகம புஸ்தகத்துல பார்க்கும்போது, யோசுவாக ಇರುವಂತ ಧರ್ಮ புஸ்தகத்தை ನೋಡುವಾಗ அந்த புஸ்தகத்துல பார்க்கும் மோசே அந்த கடைசியாக அந்த 40ஆம் வருஷம் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்க கானான் பார்டருக்கு வந்துட்டாங்க. ಆ ಮೋಸೆ ಕಡೆ ಭಾಗದಲ್ಲಿ 40 ವರ್ಷವು ಆ ಕಾನಾನ್ ತುದಿಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರು. அந்த இடத்துல என்ன நடந்த? தேவனுடைய கட்டளைகளை என்ன பண்ணுகிறோம்? நம்ம வாசிக்கிறோம். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನಾವು ಓದುವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தை பார்க்கும்போது, ಈ ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುವಾಗ கிட்டத்தட்ட 38-39 வருஷம் மத்தியில என்னெல்லாம் நடந்ததோ, ಆ 39 ವರ್ಷ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯಿತೋ அதோட ஹைலைட்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்? இங்க பார்க்கிறவர்களாக இருக்கோம். ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತ ವಿಶೇಷಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. எபிரேய பாஷையில பார்க்கும்போது, ಆ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இந்த புஸ்தகத்தின் பேர் the book of numbers வந்துட்டு என்னாகமத்தின் புஸ்தகத்தை ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அவங்க வச்சிருக்க பேர் என்னன்னா, ಅವರು ಇಟ್ಟಿದಂತ ಹೆಸರು ಏನಂದರೆ பர்மித்மார்னு சொல்லுவாங்க. ಅದು பர்மித்மார் ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படினா என்னன்னா, ಆ ರೀತಿ ಅಂದರೆ ಏನು? வனாந்திரத்தின் மத்தியிலே நடந்த காரியங்கள், ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳು. அதனால தான் நம்ம கன்னட பைபிள்ல பார்க்கிறோம். ಅದರಿಂದ ಕನ್ನಡ ಬೈಬಲ್ ನೋಡುತ್ತೇವೆ. என்னது? என்னாகமத்தின் புஸ்தகத்தை அவங்க சொல்றது ಅರಣ್ಯಕಾಂಡ. ಎನ್ನಾಗ ಅಂದರೆ ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕ. என்ன விஷயம்? 38 வருஷமாக வனாந்திரத்தில் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 38 ವರ್ಷದಿಂದ ಅಡವಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಈಚೆ ಬರುವಾಗ
எல்லாரும் ஜெயகோஷத்தோட கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யுத்தத்தை செய்கிறார் என்று எல்லாம் போகிறார்கள். ಎಲ್ಲರೂ ಜಯಘೋಷದಿಂದ ಕರ್ತನು ನನ್ನ ಕೂಡ ಇದ್ದಾರೆ, ಕರ್ತನು ನನಗಾಗಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಹೊಗಳುತ್ತಿದ್ದರು. ஆனா போய் 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 இப்ப என்ன ஆகி போச்சு, ಹೋಗಿ ಹೋಗಿ ಏನಾಗಿತ್ತು, தங்களுடைய யாத்திரையிலே தங்களுடைய பிரயாணத்திலே சோர்ந்து போறவர்களாக இருக்கிறார்கள். ಅವರು ತನ್ನ ಯಾತ್ರೆ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಬಳಿಗೆ ಹೋದವರಾಗಿದ್ದಾರೆ. அதான் பர்மித்பார், இது வனாந்திரத்திலே எல்லாரும் சோர்ந்து போறார்கள். ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಡಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. எதற்காக எகிப்து விட்டு வந்தவன் எல்லாத்தையும் மறந்து விட்டார்கள். ಅದು ಏನು ಎಲ್ಲ ಎತ್ಕೊಂಡ್ಬರಿ ಎಲ್ಲವನ್ನು ಮರೆತು ಹೋದವರು. ஒவ்வொரு நிமிஷம் ஒரு செகண்ட் நீங்க பார்க்கும்போது, ಒಂದೊಂದು ಕ್ಷಣವು ಒಂದೊಂದು ನಿಮಿಷವು ನೀವು ನೋಡುವಾಗ, நீங்க என்னாகமத்தின் புத்தகத்தை ஒரு ஸ்பீடாக நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, ಅರಣ್ಯ ಖಂಡದಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ತಿಳಿಸುವುದಾದರೆ, ஒரு அதிகாரத்தை பார்க்கும் போதும் ಒಂದೊಂದು ಅಧಿಕಾರ ನೋಡಬೇಕಾದರೆ, யாராவது இஸ்ரவேல் சபையில யாராவது ஒரு ஆள் பிரச்சனை பண்றவராக இருப்பார். ಯಾರಾದರೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಸಮಸ್ಯೆ ಮಾಡುವವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. இஸ்ரவேலர்கள் மூப்பராகட்டும், ಇಸ್ರಾಯೇಲರು ಹಿರಿಯರಾಗಲಿ, இல்லனா கோராவின் புத்திரர்களாகட்டும், ಅಲ್ಲ ಇಲ್ಲವಾದ ಕೋರನ ಮಕ್ಕಳಾಗಲಿ, இல்லாவிட்டா யுத்தம் போகிறதான வீரர்கள் நாங்க போக மாட்டோம்னு சொல்லுவாங்க. ಅದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ವೀರರುಗಳು ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವರಾಗಿರಲಿ, இல்லாட்டினா மீரியாம் ஆரோன்னு சொல்லுவாங்க. ಇಲ್ಲ ಮೀರಾಮಳೆ ಇಲ್ಲ ಆರೋಣ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் வெறும் மோசேக்கு தான் பேசணுமா, ನಮ್ಮ ಮೋಸೆ ಬಳಿ ಮಾತ್ರ ಮಾತಾಡಬೇಕಾ? பயங்கர குழப்பத்தின் மத்தியிலே நடக்கிறதாக இருக்கிறது. ಭಯಂಕರ ಕಳವಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದಾಗಿದೆ. இதன் மத்தியிலே ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவன் சிலவர்களை விசேஷப்படுத்துகிறார். ಅದು ಕೆಲವರನ್ನು ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளை, யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು ಯೋಸುವನ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದುವಾಗ வேதவசனம் சொல்லுகிறது யோசுவாக்கு ஒரு வித்தியாசமான ஆவி இருந்தது. ಅದು ವೇದದಲ್ಲಿ ಯೋಸುವನಿಗೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಆತ್ಮವಿತ್ತು. இங்க 70 பேரை பார்க்கும்போது, ಈ 70 ಜನ ನೋಡುವಾಗ வேதவசனம் சொல்லுகிறது, ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ஆண்டவர் மோசேக்கு இருக்கிறதான அதே அபிஷேகத்தை 70 பேருக்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ಆ ಮೋಸೆಗೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ 70 ಜನರಿಗೆ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. இதற்காக இப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், ಏನಕ್ಕಾಗಿ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಅಂದರೆ, பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் கவனிக்கும் போதும், ಅಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ, ஆரம்பிக்கும் போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பேஷ் பேஷ் நம்ம போறவர்களாக இருப்போம். ಆದರೆ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂದು ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனா வனாந்திர வாழ்க்கையில் நம்முடைய விசுவாச பயணத்திலே, ಅದು ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ அநேக நேரம் நம்ம என்ன ஆயிரும், சோர்ந்து போயிருவோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಬಳಿಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆமா, எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தார், எதற்காக நம்மளை வேர்பிடித்தார், அந்த நித்திய கானானின் தரிசனத்தை நாம் மறந்துடுறோம். ಅದು ಏನಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದನು, ಏನಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದನು, ಆ ಕಾನನ ದೇಶವನ್ನು ನಾವು ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. அநேக நேரம் சோர்ந்து வழி மாறி போகிறவர்களாக இருக்கிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಬಳಿಲಿ ನಾವು ಸೋತು ಹೋಗಿ ದಾರಿಯನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்படின்னா இதோடைய ரெக்டிஃபிகேஷன் சரிப்படுத்துகிறது என்னவென்றால், ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಏನೆಂದರೆ, கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. ஹல்லேலூயா. ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதோ எமோஷனலாக நடக்கிறது இல்லை. ಏನೋ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನ ಏನೋ ಒಂದು ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಡೆಯುವಂತದ್ದಲ್ಲ. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை எதோட தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವವರು ಯಾವುದರಿಂದ ಆರಾಧಿಸಬೇಕು, ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧಿಸಬೇಕು. இட் இஸ் நாட் மியர் இமோஷன்ஸ், வெறும் இமோஷன் ஆக அழுதுட்டு ஐயோ ஆண்டவரே ஒப்பார் வச்சிருக்கிறாங்க இல்ல. ಏನೋ ನಾವು ಆ ಒಂದು ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಅಳುವುದಾಗಲಿ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಅದು ಒಪ್ಪಿಸುವವರಾಗಿ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. தேவனுடைய சத்தியத்தினாலே நடத்தப்பட வேண்டும். ದೇವರ ಸತ್ಯದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. இரண்டாவதாக தேவனுடைய ஆவியானவரினாலே நடத்தப்படுகிறதாக இருக்கும். ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವರಾಗಿರಬೇಕು. இங்க ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. வனாந்திரத்திலே ಒಂದು ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஜனங்க ஒரு காரியத்துக்காக இச்சிக்கிறார்கள் என்றால் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ಜನರು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಒಂದು ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬಯಸಿರೋದು ಕೂಡ ತುಂಬಾ ಆಸೆ, ದುರಾಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕಿಂತ ಅದು ಬಿಟ್ಟರೆ ಅವ್ರಿಗೆ ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது விட்டு அவங்க என்ன பண்ணல, வேற ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಏನು அவங்களுக்கு வேற கதியே இல்ல. ಅದು ಬೇರೆ ಗತಿನೇ ಇಲ್ಲ. நம்மளுக்கும் தெரியும் பாருங்களேன், ನಮಗೂ ಗೊತ್ತು ನೋಡಿ. சிலவங்களுக்கு காலையில் எந்திரிச்ச கூடல, ಕೆಲವರು ಬೆಳಗಿನ ಎದ್ದೇಳದ ಕೂಡಲೇ அந்த ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கணும். ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಕಾಫಿ ಕುಡಿದು, அந்த காஃபி குடிக்கலனா, ಆ ಕಾಫಿ ಕುಡ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ மத்தியானம் 12-1 மணி ஆனாலும் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், அது விடிஞ்ச மாதிரி இருக்காது. ಆ ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆ ಆದರೂ ಕೂಡ ಅದು ಬೆಳಿಗ್ಗೆ ಆಗಾಗ ಕಾಣಿಸಲಿಲ್ಲ. அன்னைக்கு ஏதோ வீட்டுல வீட்டம்மா காஃபி வைக்கல, காஃபி கிடைக்கல, எதுக்கோ ಅದು ಏನೋ ಮನೆಯವರ ಕಾಫಿ ಇಕ್ಕಿಲ್ಲ,
ಏನೋ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. என்ன ஆயிருவாங்க, அந்த குட்டி போட்ட பூனை மாதிரி என்ன பண்ணுவாங்க, அங்க என்ன பண்ணுவாங்க, நடந்துட்டே இருப்பாங்க. ಅದು ಮರಿ ಹಾಕಿದ ಬೆಕ್ಕಂತೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರುತ್ತಾರೆ. எதுக்காக? ನಾನು ಏನಕ್ಕಾಗಿ? அந்த டைம் உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி. ಆ ಟೈಮಿಗೆ ಏನು ಬೇಕು? ಕಾಫಿ வேண்டதாக இருக்கும். ಅಲ್ಲಿ ಬೇಕಾಗಿದೆ. இதே மாதிரி தான் பாருங்க, இந்த விஷயத்துல பார்க்கும்போது கூட ಅದೇ ರೀತಿ ವಿಷಯದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஒரு ஜனங்க இப்படி ஒரு காரியத்தை ரொம்ப இப்படி ஆசைப்படுறாங்க. ಅರಣ್ಯ ಕಂಡ 11:4 ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನರು ತುಂಬಾ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. பாருங்க, வாசிங்க. ಓದಿ 11:4. 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பலஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். ஆமா, தமிழ்ல மிகுந்த இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் எல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம், நினைவு கூறணும். நாம திருப்பி என்ன பண்ணலாம், வரலாம். ஏன்னா இப்ப விஷயம் என்னது, ಏನು ವಿಷಯವೆಂದರೆ நான் சொன்ன பிரகாரமா எகிப்து தேசத்துல இருந்து எல்லாம் வெளியே வந்தாச்சு. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ ಈಚೆ ಬಂದಾಯ್ತು. மேல வாசிக்கும் போது ಮೇಲಿನ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அவர்கள் மத்தியில் இருக்கிறதான் என்னது, பல ஜாதியின் ஜனங்கள், ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಹಲವಿಧವಾದ ಜನರು, வேற அநேக இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. ಅನೇಕವಾದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಇದ್ದರು. இவங்க கூட இன்னொரு குரூப் ஜனங்களும் இருந்தாங்க. ಇವರು ಕೂಡ ಇನ್ನೊಂದು ತಂಡ ಜನರು ಇದ್ದರು. பெட்டர் டிரான்ஸ்லேட் இன்னும் உங்களுக்கு கிளீனாக சொல்லணும்னா, ನಿಮಗೆ ವಿವರವಾಗಿ ಹೇಳಬೇಕಾದರೆ, சரியாக இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ನಿಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಬೇಕಾದರೆ என்னன்னா சிலவங்க என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட கூட ಕೆಲವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕೂಡ சும்மா சேர்ந்து வந்திருக்காங்க. ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಸುಮ್ಮನೆ ಕೂಡಿ ಬರುತ್ತಾರೆ. அத இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, போடுங்க, the rabble among them. அது இங்கிலீஷ் பைபிள்ல ಹಾಕಿದೆ ರಾಬಿನ್. சும்மா அவங்க கூட என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்க. ಸುಮ್ಮನೆ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எங்கேயாவது போகும்போது ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ ಎಲ್ಲ ನಾವು ಹೋಗಬೇಕಾದರೆ, முக்கியமா விஷயத்துக்கு போறவங்க 4 பேர் இருந்தா, ಮುಖ್ಯವಾಗಿ 4 ವಿಷಯವನ್ನು ಹೋಗಬೇಕಾದರೆ, விஷயத்துக்காக போறவங்க 4 பேர் இருந்தா, ಆ ಒಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿ 4 ಜನರು ಹೋಗಬೇಕಾದರೆ பின்னாடி கதை அடிக்கிறதுக்கு, கிண்டல் அடிக்கிறதுக்கு, குறை சொல்றதுக்கு 4 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க வச்சுக்கோங்க. ಎಂದ ಜನರು ಕೊರತೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ, ಬೇರೆಯವ್ರ ಬಗ್ಗೆ ತಮಾಷೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ, ತಮಾಷೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. அப்படின்னா என்ன, 4 பேர் தான் முக்கியமா வேலை செய்யறதுக்காக போறாங்க. 4 ಜನ ಮುಖ್ಯವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. மீதி 10 பேர் இதுக்காக வந்திருக்காங்க, என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ಮಿಕ್ಕಿದ ಜನ 10 ಜನ ಏನು ಮಾಡುತ್ತ ಸಂತೋಷ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இவங்க வேற ஆட்கள் யாரும் இல்ல, ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಮನುಷ್ಯರು ಯಾರು ಇಲ್ಲ, இஸ்ரவேல் ஜனங்க கூட தான் வந்தவங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕೂಡ ಬಂದವರೇ. ஆனா எதுக்காக வந்திருக்காங்க, ಅದು ಏನಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ? நாங்க சீனாய் பர்வதத்தையும் எல்லா காதேஸ் வனாந்தரையும் சைட் சீயிங் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். ಸೀನಾಯಿ ಪರ್ವತವನ್ನು ಅದೆಲ್ಲವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. சோ இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன வருது இப்போ, இச்சை. எங்களுக்கு என்ன வேணும் இப்போ, கறி சோறு வேணும். ಅವರಿಗೆ ಏನು ಬರುತ್ತದೆ, ಒಂದು ಆಸೆ ಬರುತ್ತದೆ, ಮಾಂಸ ಆಹಾರ ನಮಗೆ ಬೇಕು. எங்களுக்கு இப்படி வேணும், அவங்களுக்குள்ள இப்படி குழப்பம் உண்டாக்குறதுனால, ಈ ರೀತಿ ಕಲವಳ ಮಾಡುವುದರಿಂದ யார் இடறுனாங்க, ಯಾರು ಎಡುವಿದರು? வாஸ்தவங்க அந்த வசனத்தை, பின்பு அவர்களுக்குள் மிகுந்த இச்சை கொண்டவர்களாக ஆனார்கள். அதனால என்ன ஆனார்கள், என்னாச்சு, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, இஸ்ரவேல் ஜனங்க இப்ப என்ன வராங்க, அழுறதுக்கு ஆரம்பிக்கிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಅಳುವುದಕ್ಕೆ ಶುರು ಮಾಡುತ್ತಾರೆ. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗಿತ್ತಾ? இந்த எக்ஸ்ட்ரா சைடு பீஸிங் என்ன பண்றாங்க, பிரச்சனை உண்டாக்குறாங்க. ಅದು ಸೈಡಲ್ಲಿ ಇರುವ ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. அதனால முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க, சோர்ந்து போறவர்களாக இருந்தாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಸೋತು ಹೋಗುತ್ತಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம உலகத்துல பார்க்கும்போது கூட, ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல பிரச்சனை உண்டாக்கணும்னா, ಅದು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ದೊಡ್ಡ ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಾದರೆ, ஒரு குடும்பத்துல பிரிவினை உண்டாக்கணும்னா, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜಗಳ ಉಂಟು ಮಾಡಬೇಕಾದರೆ, சபையில குழப்பம் உண்டாக்கணும்னா, ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಲವಳ ಉಂಟು ಮಾಡಬೇಕಾದರೆ, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும்னா, ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಿಸ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ತರಬೇಕಾದರೆ, இந்த 2 இல்லைன்னா 1 இருக்கிறதா இந்த குறும்புக என்ன பண்றதாக இருக்கு. ಇದು ಇಬ್ಬರಾಗಲಿ ಮೂವರಾಗಲಿ ಈ ಟೀಕೆಯನ್ನು ಮಾಡುವುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆமா, இந்த கிரிக் பண்றவங்கனால தான் என்ன பண்ணுது, பெரிய பிரச்சனை ஆவறதாக. ಈ ಟೀಕೆ ಮಾಡುವುದರಿಂದ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆವಾಗುತ್ತದೆ. இந்த எக்ஸ்ட்ரா வந்தவங்கனால இப்ப 6 லட்சம் புருஷர்களுக்கு அழுகையும் கோலாட்டமும் வருகிறதா இருக்கு. ಇದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬಂಡದಿಂದ 6 ಲಕ್ಷ ಪುರುಷರು ಅಳುವುದರಿಂದ ಗೋಳಾಟ ಆಗುತ್ತಿದೆ. என்ன வச்சு வாசிங்க, 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஆமா, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நம்மளுக்கு இந்த மண்ணா அது வஸ்துருங்க,
இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இப்பொழுது நம்மளுடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். வேறொன்றும் இல்லை என்று என்ன பண்ணாங்க இவர்கள் சொன்னவர்களாக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவங்க சொல்றதான காரியம் என்னது? ಇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ மகா இந்த மாதிரி கிரேவிங் உங்களுக்கு வந்து, இந்த மாதிரி ஆசை உங்களுக்கு வந்து, ಇವರು ಈ ರೀತಿಯಾದ ಆಸೆ ಅವರ ಒಳಗಡೆ ಬಂದು அவர்கள் சொல்றதான காரியம் என்ன பாருங்க. ಅವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ, நாங்க எங்க போறோம்? ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ? எகிப்துக்கு நாங்க போனா எங்களுக்கு ஃப்ரீயா என்ன பண்ணுது? எங்களுக்கு ನಾವು ಐಗುಪ್ತಿಗೆ ಹೋದರೆ ನಾವು ಉಚಿತವಾಗಿ ಏನು ಸಿಗುತ್ತದೆ? ஃப்ரீயா மீன் கிடைக்குது, ஃப்ரீயா குக்கும்பர் கிடைக்குது, ஃப்ரீயா வெங்காயம் கிடைக்குது, ಫ್ರೀಯಾಗಿ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ, ಸೌತೆಕಾಯಿ ಸಿಗುತ್ತದೆ. எல்லாம் நாங்க இஷ்டப்படுறதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா அங்க பண்ணுவோம், என்ன சாப்பிடுவோம். ನಾನು ಇಷ್ಟ ಬಯಸಿದಲ್ಲ ನಾನು ತಿನ್ನುತ್ತೇನೆ. இந்த மண்ணை எங்க பார்த்தாலும் எனக்கு என்ன கிடைக்குது? மண்ணா தான் எங்களுக்கு இப்ப கிடைக்கிறதாக இருக்குது. ನಾನು ಎಲ್ಲೂ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಮಣ್ಣವೇ ಸಿಗುತ್ತದೆ. நாங்க 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ಅನ್ಯ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ நாங்க என்ன பண்றோம்? மண்ணாவை சாப்பிட்டு நாங்க என்ன ஆகிறோம்? ಮಣ್ಣವನ್ನು ತಿಂದು ಏನಾಗುತ್ತೇವೆ? நாங்க வாடி போகிறோமா? ನಾವು ಬಡಿಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ. நாங்க என்ன பண்றோம்? காஞ்சு கருவாடாயிரும். ನಾವು ಒಣಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. மண்ணா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன். மண்ணா என்றால் என்னது? மண்ணா ಅಂದರೆ ಏನು? தேவதூதர்கள் சாப்பிடுறதை இப்ப என்ன பண்ற? மனுஷன் ஒரு ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பீப்புள் விசேஷமாகப்பட்டு தேவதூதர்கள் சாப்பிடுறதை சாப்பிடுறாரு. ಅದು ಮನುಷ್ಯನು ದೇವದೂತರು ತಿನ್ನುವಂತ ಆ ಮಣ್ಣನ್ನು ಆ ಮನುಷ್ಯರು ತಿನ್ನುತ್ತಾರೆ. விசேஷப்படுத்தப்பட்டு கர்த்தர் கௌரவிச்சு, ಅದು ವಿಶೇಷ ಮಾಡಿ ಕರ್ತನನ್ನು ಗೌರವಿಸಿ பரலோகத்தின் அப்பத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಆ ಪರಲೋಕದ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಆ ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟನು. ஆனா இவங்க பரலோகத்தோட அப்பத்தை சாப்பிட்டு சொல்றது என்னது? ಅದು ಪರಲೋಕದ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿಂದು ಏನು ಹೇಳುವುದು? எகிப்துல டெய்லி எங்களுக்கு ரேஷன் கொடுத்தாங்க. ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ನಮಗೆ ಡೈಲಿ ರೇಷನ್ ಕೊಡುತ್ತಿದ್ದರು. எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல. ನನಗೆ ಸಂಬಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு தெரியும் எகிப்துல என்னவா இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. ನನಗೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು. எகிப்துல அடிமையா இருந்தார்கள். ನನಗೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು. அவங்களுக்கு நாளெல்லாம் வேலை செய்து பார்வோனுக்கு பைத்தோமையும் ராமசேசியும் கட்டுறவர்களாக இருந்தார்கள். ಅವರು ದಿನವೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಮಾಳಿಗೆಯನ್ನು ಕಟ್ಟುವವರಾಗಿದ್ದರು. கட்டிட்டு இவங்களுக்கு சம்பளம் என்னது? ಇವರ ಸಂಬಳ ಏನು? ஒரு மீன் குழம்பு வச்சா, ಒಂದು ಮೀನು ಸಾರಿಕ್ಕಿದ್ದಾರೆ, கடிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் கொடுத்தா, ಅಲ್ಲಿ ಕಚ್ಚುವುದಕ್ಕೆ ಸೌತೆಕಾಯಿ ಕೊಟ್ಟರೆ அவ்வளவுதான் சம்பளம். ಅಷ್ಟೇ ಸಂಬಳ. ஆனா இவங்க வனாந்திரத்துல வந்து ಅಡವಿಯಲ್ಲಿ தேவன் கனப்படுத்தி, ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿ, தேவன் உயர்த்தி வைத்தாலும் ದೇವರು ಉನ್ನತವಾಗಿ ಇಟ್ಟರು. இவங்களுடைய யோசனை எல்லாம் என்ன வந்தது? ಅವರ ಆಲೋಚನೆ ಎಲ್ಲ ಏನು ಬಂದಿತ್ತು? நான் எகிப்துக்கு போனா எங்களுக்கு ஃப்ரீயா மீன் கறி கிடைக்கும், ನಾನು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಫ್ರೀಯಾಗಿ ಮೀನು ಸಿಗುತ್ತೆ, எங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடைக்கும், வெங்காயம் கிடைக்கும், ನಮಗೆ ಸೌತೆಕಾಯಿ ಸಿಗುತ್ತದೆ, ಈರುಳ್ಳಿ ಸಿಗುತ್ತದೆ. இந்த மண்ணானால் நாங்க என்ன பண்ணிடுறோம்? காஞ்சு போறவர்களாக இருக்கிறோம். ಈ ಮಣ್ಣಿನಿಂದ ನಾವು ಒಣಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. சோ இந்த குழப்பம், இந்த சைடு பீஸுங்கனால ஆன குழப்பம், ಈ ಸೈಡಿನಿಂದ ಬರುವಂತ ಕಳವಳವು அடுத்தது என்ன ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில பெரிய குழப்பம் உண்டானது. ಮತ್ತೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೊಡ್ಡ ಕಳವಳ ಉಂಟಾಗಿದೆ. இந்த குழப்பத்தினால மோசே ஆகிறார், சோர்ந்து போகிறவராக இருக்கிறார். ಅದು ಮೋಸೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಸೋತು ಹೋಗುತ್ತಾನೆ. இல்ல 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்கக்கா. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள். ஆமா, இப்போ என்ன ஆச்சு? ஒரு இந்த இஸ்ரவேல் பாளையத்துல பெரிய குழப்பமாச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க? அழுறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒப்பார் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அந்தந்த வம்சத்தின் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை, தங்கள் கூடார வாசலில் அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் இதனானது பொல்லாப்பானதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சில மாதங்களுக்கு முன்பதாக தான், ಕೆಲವು ತಿಂಗಳ ನಂತರ, பிஃபோர் few months, சில மாசங்களுக்கு முன்பதாக தான், ಕೆಲವು ತಿಂಗಳ ನಂತರ, இல்ல ஒரு இல்ல 2 வருஷத்துக்கு முன்பதாக தான், 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಮುಂಚಿತವಾಗಿ அப்பதான் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துல இருந்து அலறிட்டு இருந்தாங்க. ಆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಗೋಳಾಡುತ್ತಿದ್ದರು. ஆண்டவரே எங்களை ரட்சிங்க, எங்களுடைய கூக்குரல் உம்முடைய சமூகத்துக்கு வரட்டும். ದೇವರೇ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ನನ್ನ ಕೂಗನ್ನು ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಮುಟ್ಟಲಿ. எங்களை என்ன பண்ணுங்க? விடுதலையாக்குங்க. நாங்க எங்களுடைய ஆளோட்டிகளால எங்களுக்கு வருகிறதான உபத்திரம், எகிப்துல வருகிறதான உபத்திரம் எங்களால தாங்க முடிகிறது இல்ல. ದೇವರೇ ನಮಗೆ ಬರುವಂತ ಆ ಕಷ್ಟವನ್ನು ನಮಗೆ ತಡೆಯೋದಕ್ಕಾಗಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸು ಎಂದು ಕರೀತಾರೆ. Just 2 years later, ಅದು 2 ವರ್ಷ ನಂತರ, சில மாசங்களுக்கு ஆயிட்ட பிறகு, ಕೆಲವು ತಿಂಗಳು ಆಗಿದ ಕೂಡಲೇ என்ன சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? சொல்றது மாத்திரம் எதுக்காக அழுது ஒப்பார வைக்கிறாங்க? ಏನಕ್ಕೆ ಹೇಳೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅಳುದು ಗೋಳಾಡಿ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸೋದು ಏನಂದರೆ, நாங்க என்ன பண்றோம்?
எகிப்துக்கு போறோம். ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? பழைய வாழ்க்கைக்கு நாங்க போகிறோம். ಹಳೆ ಜೀವನಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಅಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாச வாழ்க்கையில பார்க்கும்போது கூட ಆ ವಿಶ್ವಾಸಿರ ಜೀವನ ನೋಡುವಾಗ அநேக நேரம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை துக்கப்படுத்துகிறதான அநேக காரியங்கள் உண்டு. ದೇವರ ಮಕ್ಕಳು ದುಃಖಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವು ಅನೇಕ. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவன் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாலும், அவರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿ ಅಭಿಷೇಕ ಕೊಟ್ಟರು ಕೂಡ, ದೊಡ್ಡ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟರು ಕೂಡ, அந்த அந்த ஐயாவை அந்த அம்மாட்ட கேட்டா ಆ ಅಯ್ಯನ ಬಳಿ ಅಮ್ಮನ ಬಳಿ ಕೇಳಿದರೆ அவங்க சொல்லுவாங்க, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு பணக்காரனா இருந்தேன், ನಾನು ರಕ್ಷಿಸಲು ಮುಂಚಿತವಾಗಿ ಎಷ್ಟು ಹಣವಂತನಾಗಿದ್ದೆ, நான் எப்படி எல்லாம் இருந்தேன், ನಾನು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಇದ್ದೆ, ஆண்டவர் தேடி என்ன கிடைச்சிச்சு? ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಸಿಕ್ಕಿತ್ತು? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் எதற்காக அவங்களை மீட்டார்கள், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார்கள் அவர் மறந்துடுவாங்க ஒரே செகண்ட்ல. ದೇವರು ನಿನಗೆ ಏನಕ್ಕಾಗಿ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ರು, ಏನಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದನು ನಾವು ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆண்டவர் என்ன பண்ணார்? கோபம் கொண்டார். கவனிங்க, ದೇವರು ಕೋಪಿಸಿಕೊಂಡನು. அவங்களை நடத்தி கொண்டிருக்கிறதான மோசே, ಅವರು ನಡೆಸುವಂತ ಮೋಸೆಯು, அவர் என்ன பண்ணார்? அவரும் என்ன பண்ணார்? வேதனை அடைந்தவராக இருந்தார். ಅವರು ಬೇಸರಗೊಳ್ಳುವನಾಗಿ ಇದ್ದನು. அதான் கன்னடல நல்லா போட்டிருக்கிறது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ತುಂಬಾ ಅಂದವಾಗಿ ಹಾಕಿದೆ. அவங்களுடைய மோசேக்கு என்ன போச்சு? ಬೇಸರ கொண்டவராகிறது. அவங்க மனசு நாய் போச்சு, வேதனை கொண்டதாக இருந்தது. ಅವನ ಮನಸ್ಸು ಬೇಸರಗೊಂಡದಾಗಿ. 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கும் போது 11, 12 வாಕ್ಯ ಓದುವಾಗ மோசே சொல்லுகிறார், ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே எதற்காக ஆண்டவரே நீங்க இவங்களை வெளியே கொண்டு வந்தீங்க? ದೇವರೇ ಏನಕ್ಕಾಗಿ ಜನರನ್ನು ಈಚೆ ತೆಗೆದುಕೊಂಡು இவங்களை என்னால என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. ಇವರನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முன்னவும் போக மாட்டேங்கிறாங்க, பின்னவும் போக ಅವರು மாட்டேங்கிறாங்க. ಮುಂದೆನೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಹಿಂದೆನೂ ಹೋಗುವುದಿಲ್ಲ. 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது 14, 15 ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, இந்த ஜனங்களை என்னால் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. ಈ ಜನರನ್ನು ನಾನು ಹೊರುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இந்த பாரம் எனக்கு மிகுந்த அதிகமாக இருக்கிறது. ಈ ಭಾರವನ್ನು ಹೊರುವುದು ನನಗೆ ಅಸಾಧ್ಯ. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால், ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನನಗೆ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿದರೆ, ஆண்டவர் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன விட்டுருங்க, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿ. இவங்களை நடத்துற பதில் நான் வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறேன். ಇವರು ನಡೆಸೋ ಬದಲು ಬೇರೆ ಏನಾನ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்களுக்கு அந்த ப்ரோக்ரஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ಇದನ್ನು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಗುತ್ತೆ ಎಂದು ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த எக்ஸ்ட்ரா சைடு பீஸிங் ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை, ಇವರು ಎಕ್ಸ್ಟ್ರಾವಾಗಿ ಇರುವ ಜನರು ಮಾಡುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು, இவங்க பண்ண கிரிக்கு என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குனது. ಇವರು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. இஸ்ரவேல் ஜனங்க அழுந்து ஒப்பாரிக்கிறதுனால, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಅಳುದು ಒಪ್ಪಿಸುವುದರಿಂದ தேவனுக்கு கோபம் வந்தது. ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. தேவனுக்கு கோபம் வந்ததுனால ದೇವರಿಗೆ ಕೋಪ ಬಂದಿದ್ದರಿಂದ மோசே என்ன பண்ணிட்டாரு, சோர்ந்து போயிட்டார். ಆ ಮೋಸೆಯು ಸೋತು ಹೋದನು. மோசே சொல்றது பாருங்களேன், ಮೋಸೆ ಹೇಳೋದು ನೋಡೋಣ, என்னுடைய கண்களிலே என்னுடைய கேடை எனக்கு என்ன வேண்டாம். Do not let me face my own ruin. என்னுடைய அழிவையை என் கண்ணாடி என்னால வேண்டாம், பார்க்க வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வேற யாராவது வச்சு நடத்திருங்கன்னு மோசே என்ன பண்ணிக்கிறார், சோர்ந்துறார். ನನ್ನ ನಾಶನವನ್ನು ನನ್ನ ಕಣ್ಣಿಂದ ನಾನು ನೋಡುವುದಿಲ್ಲ, ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಬೇರೆಯವರಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳಿ ಎಂದು ಹೇಳು ಬಿಡುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சபை வாழ்க்கையில கூட பார்க்கும்போது, ಸಭೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நான் முன்பே சொன்ன வண்ணமாக ನಾವು ಮುಂಚೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி பெருசாய் வந்து, ಅದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಿಗೆ ಅದು ದೊಡ್ಡ ಜಗಳ ಉಂಟಾಗಿ, அது யாரும் ஊழியத்தை நடத்துறவங்களும் என்ன பண்ணி சொல்லாரு, சோர்வு உண்டாக்குறதாக. ಅದು ಸೇವೆಯನ್ನು ನಡೆಸುವವರು ಕೂಡ ಬಡಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரர் எப்படி சொல்றத நான் கேட்டிருக்கேன். ಅಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಒಬ್ಬರು ಸೇವಕರು ಹೇಳುವುದನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. எந்த பலவீனம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ನಾನು ಏನೇ ಬಲವೀನ ಬಂದರೂ ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. எத்தனை அரசியல்வாதிகளோ, எத்தனை இந்த தேவனுக்கு விரோதமா இருக்கிற சங்கங்களோ எனக்கு விரோதமாக சேலஞ்ச் பண்ணா நான் நேருக்கு நேரம் நிற்பேன். ಎಷ್ಟೋ ರಾಜಕೀಯಗಳು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದರೂ ಕೂಡ ನಾನು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿ ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. என்னுடைய குடும்பத்துல கூட என்ன சோர்வுபடுத்துற மாதிரி சொன்னாலும் நான் அதெல்லாம் மேற்கொண்டு நிற்பேன். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ಸೋತು ಹೋಗುವಂತ ಮಾತುಗಳು ಹೇಳಿದರೂ ಕೂಡ ಅದನ್ನೆಲ್ಲ ಜಯಿಸಿ ನಾನು ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. அது அநேக நேரம், ಅದು ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நான் ಸುವಿಶೇಷம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்க வச்சிருக்கிறதான விசுவாசி, ನಾನು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿ ಆ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಜ್ಞಾನಸ್ಥಾನ ಕೊಟ್ಟು அந்த விசுவாசிக்காக ஜோம் பண்ணி அதுக்கு பர்த்டேக்கு போய் அதுக்கு குடும்பத்துக்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் போய் ಆ ವಿಶ್ವಾಸಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಬರ್ತಡೆಗೆಲ್ಲ ಹೋಗಿ எல்லா காரியத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கொண்டு வந்த உடனே ಅವರು ಒಂದು ಸಿಟಿಗೆ ತಂದು ಕೂಡಲೇ இந்த விசுவாசி தேவனை விட்டு வெளியே போகும்போது, ಆ ವಿಶ್ವಾಸಿ ದೇವರ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ ಈಚೆ அந்த ஊழியர் நம்ம அப்படி சின்ன பிள்ளை போல உடைஞ்சு ಅಳುರವನಾಗಿರ್ಬೇಕು. ಅದು ಚಿಕ್ಕ ಮನಸ್ಸು ಕೂಡ ಒಡೆದು ಅಳುವರಾಗಿದ್ದಾರೆ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ಹಾಗೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಅಳುವೇನು. ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗುನಾಗಿ ನಾನು ಅಳುತ್ತೇನೆ. ಯಾರೇ வந்தாலும் நம்ம சிங்கத்தை போல நிற்பேன்.
ಬೇರೆ ಯಾರು ಬಂದರೂ ಕೂಡ ಸಿಂಹದಂತೆ ಧೈರ್ಯವಾಗಿ ஆனா ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்தை செய்யாதபடியினாலே, ಅರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೇ ಇರುವುದರಿಂದ, தேவனுக்கு விரோதமாக இருந்து தேவனை கோபமுற்றுகிறதுனாலே ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೋಪವನ್ನು ಎಬ್ಬಿಸುವುದರಿಂದ மோசே என்ன பண்ணிடுறார்? சோர்ந்து போகிறார். ಮೋಸೆ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ಬಳಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். ನಾನು ನಿಮಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் நமக்கு வேண்டியதை கொடுக்கறது இல்லையா? ಅದು ದೇವರು ನಿಮಗೆ ಬೇಕಾದ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இவங்க என்னதான் அவ்வளவு பெருசா தப்பு பண்ணிட்டாங்க? ಅದು ಏನು ದೊಡ್ಡ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ? எங்களுக்கு பசிக்குதோ தாங்கன்னு கேட்டாங்க. ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಹಸಿದೆ, ನಾನು ಕೊಡು ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ತಾನೆ. நம்ம கீழே வாசிக்கும் போது ಅರೆ ಕೆಳಗೆ ಓದುವಾಗ இவங்களுடைய இந்த துராசை இல்லைன்னா இந்த இச்சையின் ஆசை, இந்த சாப்பாடு மேல இருக்கிறதான மோகம் என்ன ஆகுதுன்னா, ಅರೆ ಊಟದ ಮೇಲೆ ಇರುವಂತ ಮೋಹ ಏನಾಗುತ್ತದೆ ಅಂದರೆ, இவர்கள் மூலியமாக அநேகர் என்ன பண்றாங்க? சங்கரிக்கப்படுகிறார்கள். ಇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕರು ಸಾಯುತ್ತಾರೆ. கீழே கடைசியில வாசிக்கும் போது பாருங்க, 11:34 34ஆம் வசனத்தை பாருங்க. 11:34 வாಕ್ಯ ಓದಿ. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார். கிப்ரோத் ஹத்தாவான்னு என்ன பண்றாங்க? அந்த ஸ்தலத்துக்கு என்ன பண்றாங்க? ஜனங்க பேரிடுகிறார்கள். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನು ಹೆಸರಿಡುತ್ತಾರೆ. கிப்ரோத் ஹத்தாவான்னு என்ன பண்றாங்க? பேர் வைக்கிறார்கள். ಕಿಬ್ರೋತ್ ಅಥವಾ ಎಂದು ಹೆಸರಾಗಿತ್ತು. ஏன்னா இவங்க இச்சித்து இவங்க சாப்பிடுறதுனால, ಅವರು ಆಸೆ ಪಟ್ಟು ತಿನ್ನುವುದರಿಂದ தேவன் அற்புதத்தை செய்த கவனிங்க. ದೇವರ ಅದ್ಭುತ ಮಾಡಲು ಗಮನಿಸಿ. முதல் ஆராதனை நம்ம பார்த்தோம். ಮೊದಲೇ ಆರಾಧನೆ ನೋಡಿದ್ದು, ஆண்டவர் மோசை உற்சாகப்படுத்துகிறார். ಅದು ದೇವರು ಮೋಸೆಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತಾನೆ. என் கை குறுகி போகவில்லை மோசே, நான் வேண்டிய அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறேன். ನನ್ನ ಕೈ ಕುರುಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ, ನಿನಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತೇನೆ. அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் செய்கிறேன். ನಾನು ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾಡುತ್ತೇನೆ. இறைச்சி வேணுமா? ಮಾಂಸ ಬೇಕಾ? காடைகளால என்ன பண்றேன்? அந்த பாளையத்தை எல்லாம் நான் நிரப்புகிறேன். ನಾನು ಅವರಿಗೆ ಬೇಕಾದದೆಲ್ಲ ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. மண் எப்படி கல்லுகள் இருக்கும், எப்படி தூசி இருக்கிறதோ பூமி மேல, ಆ ಭೂಮಿ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿ ಧೂಳಿ ಇದೆಯೋ அந்த மாதிரி காடைகள் என்ன பண்ணுவோம்? பாளையத்தை நிரப்பும். ಆ ರೀತಿಯ ಪಾಳ್ಯಗಳನ್ನು ನಾನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. ஆனா விஷயம் நடந்ததான காரியம் என்ன பார்க்கும்போது, ಆ ವಿಷಯ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் கொடுத்தார்கள். ದೇವರು ಕೊಟ್ಟರು. கொடுத்த ஆண்டவர் இங்க என்ன பண்ணல? இன்னும் தேடல. ಕೊಟ್ಟಿದ್ದ ದೇವರು ಹುಡುಕಲಿಲ್ಲ. என்ன பண்றாங்க பார்க்கும்போது, ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ ನೋಡಿದ್ರೆ, அந்த வசனத்தை வாசிக்கும் போது ಆ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ இவங்க என்ன பண்றாங்க? போய் ஒரு நாள் இவங்க போய் கறி எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னா, ಮಾಂಸ ಎಷ್ಟು ತಿಂದರೆ ಅಂದರೆ, ஒன் டே போய் ಒಂದ್ ದಿನ ಆಯ್ತು, அடுத்த நாளுக்கு போய் 2 ದಿನ ಆಯ್ತು, அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றாங்க? தின்றாங்க. ಆ ಸಾಯಂಕಾಲ ಗಂಟ ತಿನ್ನುತ್ತಾರೆ. காலையில இருந்து காடையை பிடிக்க ஆரம்பிச்சவங்க ಅವರು ಬೆಳಿಗ್ಗೆಯಿಂದ ಸಾಯಂಕಾಲ ಗಂಟ ಹಿಡಿದರು. பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சவங்க ಹಿಡಿಯೋಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದವರು அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்களாம்? பிடிச்சாங்களாம். ಮಾರನೇ ದಿನ ಸಾಯಂಕಾಲ ಗಂಟ ಹಿಡಿದರು. சாப்பிட்டு அவங்க மூக்குல இருந்து வெளியே வர வரைக்கும் என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட்டாங்களாம். ಅವರು ತಿಂದು ಅವ್ರು 3 ಗಂಟೆ ಈಚೆ ಬರ ಗಂಟ ತಿಂದರು. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் பாருங்க, கவனிங்க, அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சேர்த்தார்கள்? கொஞ்சமாய் சேர்த்தவன் ஓமர் அளவு சேர்த்தான். ஆமா, ஒரு மினிமம் சேர்த்தாங்க. 10 ஓமர் அளவு. மினிமமாக ஒரு ஆள் சேர்த்தாங்கன்னா, ಮಿನಿಮಮ್ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಸೇರಿಸುವುದಾದರೆ எவ்வளவு சேர்த்திருக்கார் ஒரு மனுஷன்? ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಎಷ್ಟು ಸೇರಿಸುತ್ತಾನೆ? 10 ஹோமர் அளவு என்ன பண்ணிருக்கான்? சேர்த்திருக்கார். 10 ஹோமர் தனக்கா ಸೇರಿಸಿದನು. ತನಗಾಗಿ ಸೇರಿಸಿದನು. 10 ஹோமர் கணக்கான சிக்கன் இந்த என்னது காடைகளை சேர்த்தான். 10 ಲವಕಿಗಳನ್ನು ಅವನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಂಡನು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்ப நிறைய பேர் இன்னைக்கு சண்டே சிக்கனோ மட்டனோ சாப்பிடுவீங்க. ಅನೇಕ ನೀವು ಜನರಿಗೆ ಎಷ್ಟು ಕೆಜಿ ತೆಗಿತೀರಾ? ஒரு நாளுக்கு ಒಂದು ದಿನಕ್ಕೆ எவ்வளவு கேஜி குழம்பு வைக்கணும்? மத்தியானம் குழம்பு, நைட்டு குழம்பு வைக்கணும்னா எவ்வளவு வாங்கலாம்? ಒಬ್ಬ ಒಂದು ದಿನಕ್ಕೆ 4 ಜನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕೆಜಿ ಮಟನ್ ತೆಗಿಬೇಕು? மட்டன் சிக்கனே சொல்லுங்க, எவ்வளவு ஆகும்? ಚಿಕನ್ ಹೇಳಿ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ? 1 kg 1.5 kg ಇಲ್ಲ 1 kg 1.5 kg அப்படிதானே? ಆ ರೀತಿ ತಾನೆ. ஒரு ஹோமர்னா இந்த கணக்கு 10 ஹோமர் கணக்குன்னா எவ்வளோனா? 10 ಬಗೆ ಲೆಕ್ಕಾಚಾರ ಏನಂದರೆ, 10 ஹோமர் ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಅಂದ್ರೆ 10 ಹೋಮರ್ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಅಂದರೆ அவங்க கணக்கின் பிரகாரமாக ಅವರ ಲೆಕ್ಕಾಚಾರ ಪ್ರಕಾರವಾಗಿ பார்க்கும்போது 2.2 கிலோ லிட்டர்ஸ் 2.2 கிலோ லிட்டர் அளவு இருந்தது. 2.2 கிலோ லிட்டர் ತೂಕವಾಗಿತ್ತು. அப்படின்னா என்னது? நம்ம வீட்டு மாடியில இந்த டேங்க் இருக்கு தெரியுமா? 1 லிட்டர் டேங்க். நம்ம ಮನೆ ಮೇಲೆ 1 கிலோ லிட்டர் டேங்க் நம்ம வீட்டு மாடியில இருக்கு. 1 கிலோ லிட்டர் வாட்டர் ಟ್ಯಾಂಕ್ ಇದೆ. வாட்டர் டேங்க் வீட்டு மாடியில இருக்கு.
அந்த மாதிரி 2 வாட்டர் டேங்க் நிறைய உங்களுக்கு என்ன இருக்குது? ಆ ರೀತಿ 2 ವಾಟರ್ ಟ್ಯಾಂಕ್ ತುಂಬಾ ಏನಿದೆ, காடைக்கறி, ರವಕಿ ಮಾಂಸ. ஒரு மனுஷனுக்கு அதுவும் ಅದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு இருக்குது? ಅದು ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಷ್ಟಿದೆ? இந்த இவ்வளவு வாட்டர் டேங்க் நிறைய என்ன இருக்குது? ವಾಟರ್ ಟ್ಯಾಂಕ್ ತುಂಬಾ ಏನಿದೆ, காடைகள் என்ன பண்ணுகிறது இருக்கிறதாக. ಲವಕಿಗಳು ಇದೆ. ஒரு வருஷத்துக்கு வேண்டியது என்ன பண்றாங்க? எல்லாம் ஒரே நாள் என்ன பண்றாங்க? ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲ ಒಂದೇ ಜನ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? தின்றவர்களாக, ತಿನ್ನುವರಾಗಿ. அதான் சொல்றேன், இவங்க மேல என்ன வந்துச்சு? சாப்பாடு மேல ಇವ್ರ ಮೇಲೆ ಏನಿದೆ, ಊಟದ ಮೇಲೆ அவ்வளவு வெறி வந்தது. ಅಷ್ಟು ವೆರಿ ಬಂದಿತ್ತು. சிலவர்கள் சொல்றாங்க, ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இவங்க என்ன பண்ண, நிறைய பேர் பொரிக்கிறது கூட என்ன பண்ணல, வெயிட் பண்ணல, குழம்பு வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணலையா. ಅವರು ಅನೇಕ ಜನರು ಸಾರು ಮಾಡೋದು ಕೂಡ ಕಾಯ್ದಿಲ್ಲ. காடை எடுத்து கழுத்தை வெட்டிட்டு அப்படி என்ன பண்ணாங்களாம்? ಅವ್ರು ನವೈಕೆ ತೆಗೆದು ಆ ಕುತ್ತಿಗೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಹಾಗೆ ಏನು ಮಾಡಿದರು? தேவனுடைய பிள்ளைகள் இந்த பேராசையினாலே, ದೇವರ ಮಕ್ಕಳು ಹೆಸರು ಆಸೆಯಿಂದ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மிருகங்களை மாறி தின்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ಅವರು ಮಿರುಗಾಗಿ ಬದಲಾವಣೆ ತಿನ್ನುವರಾಗಿ. அதனாலதான் கீழே வாசிக்கும் போது ಆ ಕೆಳಗೆ ಓದುವಾಗ தேவனுடைய கோபம் ದೇವರ ಕೋಪವು அவர்கள் மேல் என்னானது? ಅವರ ಮೇಲೆ ಏನಾಗಿತ್ತು? இறங்கினதாக இருந்தது. ಇಳಿದುದಾಗಿತ್ತು. தேவனுடைய கோபம் என்ன ஆச்சு உங்க மேல? ದೇವರ ಕೋಪ ಏನಾಗಿತ್ತು? உங்க மேல இறங்கினது. தேவன் வேண்டியதை கொடுப்பார், ದೇವರು ಬೇಕಾದ ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனா நீங்க அதே கடவுளாக ஆக்கிட்டு, ಅದೇ ನೀವು ದೇವರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ, அதே தலைமையில வச்சு தேவன் எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா, ಅದೇ ತಲೆ ಮೇಲೆ ದೇವರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ, தேவன் என்ன பண்ணி மனுஷர் கைகளில் நம்மளை ஒப்புவித்து விடுவார். ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಮನುಷ್ಯರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. அதனாலதான் 34 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ಅದೇ ದಿನ 34 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. பாதையினால் என்ன பண்ணாங்க? அநேகர் இறந்தார்கள். ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳಿಂದ ಅನೇಕರನ್ನು ಮರಣಿಸಿದರು. அதனால அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? ಆ ಹೆಸರಿಗೆ ಏನು ಹೆಸರಾಗಿತ್ತು? கிர்போத் ಹತಾವಾ. ಅಥವಾ அர்த்தம் என்னது? ಅರ್ಥವೇನು? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ಆ ವಾಕ್ಯ ಓದಿ. இச்சித்த ஜனங்களை, இந்த சாப்பாடு மேல இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால், அந்த இடத்துல அடக்கம் பண்ணினதுனால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார். கிப்ரோத் ஹத்தாவான்னு சொன்னாங்க. அர்த்தம் என்னவென்றால், ಅರ್ಥವು ಏನೆಂದರೆ சாப்பாட்டு ராமன்களின் கல்லறைகள். ಅದು ಊಟದ ಬಕಾಸುರರ ಸಮಾಧಿಗಳು. ஆமா, சாப்பிட்டு ಅವು ಊಟ ಮಾಡಿ 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 தேவனை மறந்ததுனால, ದೇವರನ್ನು ಮರೆತರಿಂದ, சாப்பாட்டு மேல அவ்வளவு வெறி கொண்டனால, ಅದು ಊಟದ ಮೇಲೆ ಅಷ್ಟು வெறிಯಾಗಿದ್ದರು, தேவனால் கொலை உண்டாக்கப்பட்டார்கள், ದೇವರಿಂದ ಮನಸಲ್ಪಟ್ಟರು. அதனால அந்த இடைனானது, அதுக்கு பேர் வந்தது என்னது? ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಏನು? சாப்பிடுறவர்களின் இல்ல பேராசை பெற்றவர்களின் கல்லறைகள். ಅದು ಹೆಸರು ದುರಾಸೆ ಉಳ್ಳವರ ಸಮಾಧಿ ಆಗಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்படி இருக்கும்போது ಆ ರೀತಿ ಇರುವಾಗ நம்மளுடைய வாஞ்சை என்னவாக இருக்கணும்? ನಮ್ಮ ಬಯಸುವುದು ಏನು? நாம இங்க பார்த்தபோது, ನಾವು ನೋಡುವಾಗ என்னாகுமோ 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ಆ ಅರಣ್ಯಕಾಂಡ 11ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ஜனங்க என்ன பண்றாங்க? ஆசைப்படுறாங்க. ಜನರು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. எங்களுக்கு சாப்பிட வேணும் பேராசைப்படுறாங்க. ನಮಗೆ ಊಟಕ್ಕೆ ಬೇಕೆಂದು ದುರಾಸೆ ಪಡುತ್ತಾರೆ. ஆனா நம்மளுடைய வாஞ்சை என்னவாக இருக்க வேண்டும்? ನಮ್ಮ ಬಯಕೆ ಏನಿದೆ? இம்மைக்காக மாத்திரம் நம் தேவனை தேடினார், ಈ ಲೋಕಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದರೆ, நித்தியத்திலே நம்மை போல பரிதபிக்கிறவர்கள் வேற யாரும் இல்லை. ನಿತ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮಂತೆ ಪರಿತಪಿಸುವವರು ಬೇರೆ ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தா தான் நான் சர்ச்சுக்கு வரேன். ದೇವರೇ ನನಗೆ ಕೆಲಸ ಕೊಟ್ಟರೆ ಚರ್ಚಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. நான் நல்லா எனக்கு மேரேஜ் ஆகி நல்ல பிள்ளைகளை கொடுத்தா தான் நான் சர்ச்சுக்கு வரேன். ನಾನು ಒಳ್ಳೆ ಮದುವೆಯಾಗಿ ಮನೆ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. நான் காசுல பணத்துல அப்படியே மிதக்கணும், அப்படி இருந்தா தான் நான் வந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ನಾನು ಹಣದಲ್ಲಿ ಹಂಗೆ ತುಂಬಿ ಇರಬೇಕು, ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ ನಾನು ಆಡಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, இது எல்லாம் ஆசீர்வாதம் வைத்து விட்டு ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಇಟ್ಟು நித்தியத்துக்குடைய காரியத்தை நீங்க இழந்து விட்டீர்களா? ಆ ನಿತ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರೆ உங்களுக்கு என்ன பேர் வரும்? ನಿಮಗೆ ಏನು ಹೆಸರು ಬರುತ್ತದೆ? கிப்ரோத் ஹத்தாவான். கிரிபோத் அத்தாவா. பூமிக்குரிய காரியத்தை பார்த்து பூமிக்கு காரியವನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ கானானு போகாதபடி என்ன பண்ணிட்டாங்க? வனாந்திரத்திலே அடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ಆ ಕಾನಾನಿಗೆ ಹೋಗದೆ ಅವರು ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮರಣಿಸಿ ಹೋದರು. தேவன் நம்மளிடத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்லுங்க, நீங்க விரும்பி கேளுங்க, நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ, ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. நான் கண்டிப்பாக நான் கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ನಾನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். லூக்கா ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 9-10 ஓதி. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, இயேசு
சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிங்க. கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள்? கண்டடைவீர்கள். தட்டுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், அப்பொழுது திறக்கப்படும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு என்ன பண்ணும்? திறக்கப்படும். என்னத்தை நம்ம கேட்கணும்? வாட் ஷுட் வி ஆஸ்க்? கேளுங்கள், தட்டுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாம் என்னத்தை ஆண்டவர் கேட்கும்படியாக சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, ಏನನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ஆண்டவர் சொல்லுங்க, கேளுங்க கொடுக்கப்படும், தட்டுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், என்ன தேடுங்கள் நீங்க கண்டடைவீர்கள் சொல்றார்கள். ದೇವರು ಅದು ಹುಡುಕಿರಿ ನೀವು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, ತಟ್ಟಿರಿ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತೀರಿ. ಅದು ಏನಂತ ಹೇಳ್ತಾನೆ? என்னதோ கொடுக்கும்போது 13ஆம் வசனத்தை பாருங்க. ಅದು ಏನು ಕೊಡುತ್ತಾನೆ ಅನ್ಕೊಂಡೆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் ஆமா, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது, பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Is it not much more true? அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவானவர் அப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಯೇಸು ಆದವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. கேளுங்க, தட்டுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். ಕೇಳಿರಿ, ತಟ್ಟಿರಿ, ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. பொல்லாததான மனுஷன், பூமியில் இருக்கிறதான மனுஷன், ಅದೇ ಕೆಟ್ಟವರಾಗಿರುವ ಮನುಷ್ಯ, ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನು, அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய கஞ்சூசா இருந்தாலும், ಆ ಮನುಷ್ಯನ ಎಷ್ಟೋ ಜಿಪ್ಲತನವಾದರೂ ಕೂಡ, இல்லன்னா எவ்வளோ பெரிய ரவுடியோ கொலைகாரனோ இருந்தாலும், ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ವಿಧವಾದ ರೋಡಿ ಆಗಲಿ ಕೊಲೆಗಾರನಾಗಲಿ, தன்னுடைய பிள்ளை அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்டா, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇದು ಬೇಕು ತಂದೆ ಎಂದು ಕೇಳಿದರೆ, அந்த மனுஷன் கொடுக்கிறவனாக இருக்கும். ಆ ಮನುಷ್ಯನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. தன் கையால முடிஞ்சது ஏதாவது செய்கிறவனாக இருக்கும். ಅವನು ಕೈಯಲ್ಲಿ ಆಗುವುದನ್ನು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அதானே இயேசுவானவர் சொல்லுகிறார். ಅದೇ ಯೇಸು ಆದವರು ಹೇಳುತ್ತಾರೆ. எனது ஒருவன் ரொட்டியை கேட்டால், அப்பத்தை கேட்டால், ಒಬ್ಬನು ರೊಟ್ಟಿಯಾದ ಕೇಳಿದರೆ அவனுக்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? கல்லை கொடுக்க மாட்டீங்க. ಅವನಿಗೆ ಕಲ್ಲನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. இல்ல மீனை கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டீங்க. ಮೀನನ್ನು ಕೇಳಿದರೆ ಹಾವು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நீங்க இந்த பொல்லாத மனுஷனை அவன் கையால எவ்வளவு ஏதோ அவன் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறதுக்காக கொடுத்தா, ಅದು ಕೆಟ್ಟ ಮನಸ್ಸನ್ನು ಆದ ನೀನು ಆ ಮಗನು ಆ ಮನಸ್ಸನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಆಗಿರೋ ಕೊಟ್ಟರೆ, தன்னை கைಯಿಂದ ஆகுது, என் கையில ஆகுறது, என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும், என் பிள்ளை வாய் திறந்து கேட்டுச்சேன்னு கையால முடிறது எவ்வளவு கொடுத்தாரோ, ಅವನು ನನ್ನ ಮಗನು ಸಂತೋಷ ಪಟ್ಟರೆ ಕೈಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಕೊಟ್ಟರೆ ಸಂತೋಷ ಪಟ್ಟರೆ, அப்படி கொடுத்தா ಆ ರೀತಿ ಕೊಟ್ಟರೆ உங்களுடைய பரம பிதாவானவர் ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆ என்னத்தை கொடுப்பார் உங்களுக்கு? கண்டிப்பாக நிச்சயமாக என்னத்தை கொடுப்பார்? ನಿಶ್ಚಯವಾಗಿ ಏನು ಕೊಡುತ್ತಾರೆ? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுக்கிறவராக இருப்பார். ಪವಿತ್ರಾತ್ಮ ವರವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகமா இருக்கிறது. ನನಗೊಂದು ಸಂಭವ ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் எலியாவை பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் போது, ದೇವರು ಎಲಿಯನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ தன்னுடைய சீஷனாக, தன்னுடைய டிசைபிளாக, சீஷனாகி இருக்கிறதான எலிசாவை நோக்கி கேட்கிறார். ಅದು ತನ್ನ ಶಿಷ್ಯನಾಗಿರುವಂತ ಎಲಿಸನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன். ನೀನು ಏನು ಬೇಕಾದರೂ ಕೇಳು, ನಾನು ಸಾಧ್ಯವಾದ ಮಾಡುತ್ತೇನೆ. எலிசா என்னத்தை கேட்கிறார்? ಎಲಿಸ ಏನು ಕೇಳುತ್ತಾನೆ? எலியாவின் மேல் இருக்கிறதான அபிஷேகத்தின் 2 மடங்கு என்ன பண்ணுகிறார்? கேட்கிறவராக இருக்கிறார். ಎಲೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ ನನಗೆ 2ರಷ್ಟು ಕೊಡು ಎಂದು ಕೇಳುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, the greatest gift that you can receive from God is the gift of the Holy Spirit. ஆண்டவரிடத்தில் நீங்க மிகப்பெரிய வரங்களை வாங்க வேண்டும் என்றால், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೆಚ್ಚಾದ ವರಗಳನ್ನು ಬಯಸುವುದಾದರೆ, பெரிய வேல்யூபிளான gift ஆண்டவரிடத்தில் வாங்கணும்னா, ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಾದ ಬೆಲೆಯುಳ್ಳ ಬಹುಮಾನ ಬೇಕಾದರೆ, என்ன gift அது? ಅದು ಏನು ಬಹುಮಾನ? பணம் இல்ல, ಹಣ ಅಲ್ಲ, ஆஸ்தி இல்ல, ಆಸ್ತಿ ಅಲ್ಲ, பங்களாவோ காரோ பைக்கோ இல்ல நல்ல கல்யாணமோ நல்ல புருஷனோ நல்ல மனைவியோ அல்ல. ಅಲ್ಲ ಏನೋ ಅರಮನೆಯೋ ಬೈಕೋ ಇಲ್ಲ ಒಳ್ಳೆ ಹೆಂಡತಿ ಇಲ್ಲ ಒಳ್ಳೆ ಗಂಡನೋ ಅಲ್ಲ. தேவன் நமக்காக கொடுக்கிறதான பெரிய gift என்னது? ದೇವರು ನಮಗಂತ ಕೊಡುವಂತ ದೊಡ್ಡ ಬಹುಮಾನ ಏನು? அவர் வாக்களித்ததான பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. அந்த gift மாதிரி உலகத்துல வேற ஒரு gift என்ன பண்ணாது இருக்காது. ಆ ಒಂದು ಬಹುಮಾನ, ಆ ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. ಅದதான் பிரியமான தேவனுடைய இங்க ஒரு ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಆ ಜನರಿಗೆ ದೇವರು ಕೊಡುವರಾಗಿ
ತಿನ್ನುವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம பார்க்கும்போது ஒரு குரூப் என்ன பண்ணுது சொன்னது போல நான் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, பெரிய குழப்பத்தை உண்டாக்குறாங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ತಂಡ ಸ್ವಲ್ಪ ಜನರು ಮಾತ್ರ ಇದೆ, ಆದರೆ ಕಳವಳ ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இஸ்ரவேல் ஜனங்க ஐயோ ஓன்னு ஒப்பாரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಬಂದರೆ ಅಯ್ಯೋ ಅಂತ ಒಪ್ಪಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு சைடு பார்க்கும்போது ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನೋಡುವಾಗ மனுஷர்கள் மிருகங்கள மாதிரி என்ன பண்றாங்க, இறைச்சியை தின்றவர்களாக இருக்கிறாங்க. ಮನುಷ್ಯರು ತನ್ನ ಮಿರುಗದ ರೀತಿಯಾಗಿ ಆ ಲವಕಿಗಳನ್ನು ತಿನ್ನುವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் பாருங்க அங்க 70 பேர் என்ன பண்றாங்க, வெளியே கூப்பிடுறாங்க. ಆ ದೇವರು ನೋಡಿ 70 ಜನರನ್ನು ಈಚೆ ಕರೆಯುತ್ತಾರೆ. அந்த பாளையத்துல இருந்து வெளியே கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் ಆ ಪಾಳ್ಯದಿಂದ ಈ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಿ ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் பாருங்க. ದೇವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ வாசிங்க 17ஆம் வசனம் 11-17 நம்பர்ஸ் 11. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி நான் மோசேயோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை, உன்மேல் இருக்கிறதான அந்த ஆவியை, அதை நடத்துகிறதான அபிஷேகத்தை, ஜனங்களை போதித்து நடக்கிறதான அபிஷேகத்தை இந்த 70 பேர் மேல ஆண்டவர் என்ன பண்றாங்க, கொடுக்கிறவர்களாக இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு இருக்கிறதான அபிஷேகத்தை இந்த 70 பேருக்கு கிடைக்கிறதாக இருக்கு. மோசேக்கு இருವಂತ ಅಭಿಷೇಕವು ಆ 70 ಜನರಿಗೆ. அதே கீழ வாசிங்க 24-25 வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். ஆமா, என்ன பண்றாங்க, இவங்க எங்க நிக்கறாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வராங்க 70 பேரும். 70 ಜನರು ಕೂಡ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய சமூகத்துல வந்து நிற்கும்போது, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ 25 வசனத்தை பாருங்க. 25ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்கிறது. ದೇವರು ಹೇಳಿದಂತೆ ನಡೀತದೆ. வாசிங்க 25. கர்த்தர் மேகத்தில் இறங்கி, தேவன் அந்த மகிமையின் மேகத்துல இருந்து இறங்கி அவனோட பேசி மோசேயோட பேசினார். அவன் மேல் இருந்த ஆவியை, மோசே மேல் இருக்கிறதான அபிஷேகத்தை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும், அந்த 70 மேல் என்ன வருது, அபிஷேகம் வருகிறதாக இருக்குது. வாசிங்க. அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவங்க எல்லாம் இப்ப என்ன ஆயிட்டாங்க, ಇವರೆಲ್ಲ ಏನಾದರು தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களானார்கள். ಪ್ರವಾದನೆ ಹೇಳುವರಾಗಿ ಆದರು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. எந்த கும்பல்ல நீங்க இருக்க போறீங்க? ಯಾವ ತಂಡದಲ್ಲಿ ನೀವು ಇರುತ್ತೀರಾ? முதல் கும்பல் என்னது? ಮೊದಲನೇ ತಂಡ ಯಾವುದು? பிரச்சனை உண்டாக்கிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம பாஷை சொல்றோம் பட்டாசு வைக்கிற கூட்டம். ಅದು ಏನಂದರೆ ಅದು ಜಗಳವನ್ನು ಇಟ್ಟು ಹೋಗುವಂತ ಒಂದು ತಂಡ. இன்னொரு குரூப் என்ன பண்ணுது, ಇನ್ನೊಂದು ತಂಡ ಏನು ಮಾಡುತ್ತೆ, ஐயோ நாங்க போயிட்டு இதுக்காக தான் நாங்க வந்தோம் அலறி ஒப்பார வைக்கிற கூட்டமாக இருக்கு. ಅಯ್ಯೋ ಏನಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದವಂತ ಒಪ್ಪಿಸುವಂತ ತಂಡ. இன்னொரு குரூப் பண்ணுது, ಇನ್ನೊಂದು ತಂಡ ಏನು ಹೇಳುತ್ತದೆ, அது என்ன சொல்லுது, ಅದೇನು ಹೇಳ್ತಾ ಇದೆ, நாங்க எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், சோறு இருக்கிற இடம் எங்களுக்கு ஸ்வர்கம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ನನಗೆ ಊಟ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು, ಅನ್ನ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಅದೇ ಸ್ವರ್ಗ ಅಂತ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, சாப்பிட்டு அதோட வியாதியில ஒரு குரூப் செத்து கொண்டு இருக்கிறது. ಅದು ತಿಂದು ರೋಗದಲ್ಲೇ ಒಂದು ತಂಡ ಸಾಯ್ತಾ ಇದೆ. ஆனா ஆண்டவர் இந்த 70 பேரை ಆದರೆ ದೇವರು ಆ 70 ಜನರನ್ನು தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬಂದು அவங்களுக்கு மோசே மேல் இருக்கிறதான அபிஷேகத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். ಮೋಸೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படி அர்த்தம் என்றால் என்னது, ಆ ಅರ್ಥವೆಂದರೆ ಏನು, இந்த 70 பேரும் பார்க்கும்போது 70 ಜನ ನೋಡುವಾಗ மோசே எவ்விதமாக பார்க்கிறாரோ அவ்விதமாக பார்க்கிறார். ಮೋಸೆ ಯಾವ ವಿಧವಾಗಿ ನೋಡುತ್ತೇನೋ ಆ ವಿಧವಾಗಿ ನೋಡುತ್ತೇನೆ. மோசே எவ்விதமாக ஜனங்களை நடத்துறார்களோ, ಮೋಸೆ ಯಾವ ವಿಧವಾಗಿ ಜನರನ್ನು ನಡೆಸಿದನು அந்த விதமாக ஜனங்கள் என்ன பண்றாங்க, நடத்துறவர்களாக இருக்கிறார். ಆ ವಿಧವಾಗಿ ಜನರು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. மோசே எப்படி ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ஜனங்க அழியாதபடி ஜனங்களுடைய வாழ்க்கை காக்கப்படுவதற்காக மோசே எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ಮೋಸೆ ರೀತಿಯಾಗಿ ಯಾವ ರೀತಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಾರೋ, ಜನರು ನಾಶವಾಗದಂತೆ ಕಾಯುತ್ತಾನೋ, அவங்களுக்காக திறப்பில் நின்று மோசே எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, ಅವರಿಗಾಗಿ ಪೋಳೆಯ ಉಡುಪಿನಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೋ, 70 பேர் என்ன பண்றாங்க, அப்படி ಆ 70 ಜನರು ಆ ರೀತಿ மோசே போல இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ಮೋಸೆ ರೀತಿಯಾಗಿ எதற்காக இவங்களுக்கு அபிஷேகம் கிடைத்தது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே? ಏನಕ್ಕಾಗಿ ಇವರಿಗೆ ಅಭಿಷೇಕ ಸಿಕ್ಕಿತ್ತು? மோசேயுடைய பாரம் என்ன பண்ணுது, இப்ப இவங்க மேல இருக்கிறதாக இருக்கு. ಮೋಸೆಯ ಭಾರ ಇವರ ಮೇಲೆ ಇರುವಂತದ್ದು. ஒரே மனுஷனாக மோசே கொண்டு போய் தாங்கிட்டு இருக்கிறதான மோசே ಒಂದೇ ಮನಸ್ಸನ್ನು ಆ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡ ಮನಸ್ಸನ್ನು 70 பேர் என்ன பண்றாங்க, சபையில ஊழியம் செய்கிறவர்களாக இருக்காங்க. 70 ಜನರು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವರಾಗಿ
ಆಗಿದ್ದಾರೆ 70 பேர் எப்படி ஊழியத்தை செய்கிறார்கள்? 70 ಜನರು ಯಾವ ರೀತಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ? மோசேக்கு இருக்கிறதான அதே அபிஷேகத்தோட தான் என்ன பண்றாங்க? செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ಮೋಸೆಗೆ ಇರುವಂತ ಅದೇ ಅಭಿಷೇಕದಿಂದ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒன்று நம்ம கிளீனாக கவனிக்க வேண்டும். ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எப்படி ஜனங்க மார்க்கெட் பண்றாங்கன்னா, ಈ ದಿನದಲ್ಲಿ ಜನರ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಯಾವ ರೀತಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂದರೆ, அந்த வார்த்தைக்காரங்க சொன்ன எப்படி வியாபாரம் மாதிரி பண்றாங்கன்னா, ಯಾವ ರೀತಿ ಅದು ವ್ಯಾಪಾರವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದರೆ, தம்பி உனக்கு அபிஷேகம் வந்துச்சுன்னா, ತಮ್ಮನೇ ನಿನಗೆ ಅಭಿಷೇಕ ಬಂದರೆ யார் சொல்றது நீ கேட்க மாட்டே, ನೀನು ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಕೇಳುವುದಿಲ್ಲ, நீயே உற்சாகமா போவ, ನೀನೇ ಪೋಷಕವಾಗಿ ಹೋಗ್ತೀಯ, நீயே தனி வழியே போவ, உன்னதான் எல்லாரும் பின்பற்றுவார், ನೀನೇ ಬೇರೆ ದಾರಿಗೆ ಹೋಗುತ್ತೀಯ, நீ யாருக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை, நீ தான் தலைவன், ನೀನು ಯಾರಿಗೂ ವಿಧೇಯನಾಗ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ನೀನೇ ತಲೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ஆனா இங்க பாக்குற விஷயத்தை பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡುವಂತ ವಿಷಯ ನೋಡಿ, அபிஷேகம் பெற்றதான மனுஷன் ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯನು ஊழியத்துக்கு தன்னுடைய தோல் என்ன பண்றான்? கொடுக்கிறவனாக. ತನ್ನ ಸೇವೆಗೆ ತನ್ನ ಎಗಳನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾನೆ. மோசேயுடைய ஊழியத்தை நடத்துறதுக்காக அவன் முன்பதாக போறவராக இருக்கிறான். ಆಗ ಮೋಸೆಯ ಸೇವೆಯನ್ನು ಮುಂದುವರಿಯುವಂತೆ ಅವನು ಮುಂದಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஊழியத்துக்கு என்ன பண்ணீங்க? 70 பேர் ஒரு குரூப்பை கட்டி நாங்க இன்னொரு சைடு போறோம் போல. ಆಗ 70 ಜನರನ್ನು ನಾನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಬೇರೆ ಗ್ರೂಪ್ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೋಗಲಿಲ್ಲ. நாங்க புது தலைவர்கள், நாங்க 70 பேர் 70 ரூட்ல நாங்க போவோம்னு சொல்லல. ನಾನು ಹೊಸ ತಲೆಗಳು, ನಾನು 70 ರೂಟ್ 70 ದಾರಿಗೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ மோசேக்கு ஆண்டவர் என்ன தீர்மானத்தை கொடுத்தாரோ, எந்த நோக்கத்தை கொடுத்தாரோ, ಮೋಸೆಗೆ ಯಾವ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಕೊಟ್ಟನು, ಯಾವುದೋ ಒಂದು ಬೈಕೆ ಕೊಟ್ಟನು, அதே நோக்கத்தை 70 பேர் என்ன பண்றாங்க? நிறைவேற்றார். ಅದೇ ಗುರಿಯನ್ನು ಆ 70 ಜನರು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ஏனென்றால் பிரியமான தேவனுடைய கடைசி நாட்கள் அநேக விதமாக நாம் ஊழியத்தை செய்ய முடியும். ಅದು ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ நான் சொன்ன வண்ணமாக எமோஷனல் சிலவங்க செய்யலாம், இல்லைன்னா ஏதோ கடமைக்காக செய்யலாம். ಕೆಲವರು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಮಾಡಬಹುದು, ಏನೋ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಒಂದು ಕರ್ತವ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಮಾಡಬಹುದು. நான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஊழியத்தை செய்கிறேன், நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு ನಾನು ಯುವಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಅದು ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ நல்லா இருக்க ஒரு பிள்ளையோட விசுவாச வாழ்க்கை கெடுக்க முடியும் செய்யலாம். ಅದು ಒಳ್ಳೆ ಮಗನಾದ ವಿಶ್ವಾಸಿಯ ಜೀವನ ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு இருக்கிறதான தேவ பக்தி, தேவ பயத்தை நீக்கி விட்டு உலகத்தான மூல பண்ற மாதிரி செஞ்சார். ಆ ಮಗನಲ್ಲಿರುವಂತ ದೇವರ ಭಕ್ತಿ ಆ ಒಂದು ಲೋಕದ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. இல்லன்னா நான் கண்டிக்கிற பிரசனத்துக்கு செய்றேன், நான் கண்டிக்கிற பிரசனத்துக்கு செய்றேன்னு சொல்லி, ನಾನು ದಂಡಿಸುವಂತ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ, நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்யறதுக்கு நம்மளே தடைக்கற்களாக இருக்கலாம். ನಾವೇ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವೇ ಕಲ್ಲುಗಳಾಗಿ ಅಡ್ಡಿಯಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. அட்டிக்கல்களாக இருப்போம். நாம தடைக்கல்களாக இருக்கலாம். ನಾವೇ ಅಡ್ಡಿ ಕಲ್ಲುಗಳಾಗಿದ್ದೇವೆ. இல்லன்னா நான் ஒரு உங்களுக்கு பெரிய அபிஷேகத்தை கொண்ட பெரிய ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ள நடத்துறேன்னு சொல்லிட்டு, ನಾನು ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕ ಕೊಡ್ತೇನೆ, ಆಳವಾದ ಸತ್ಯದಲ್ಲಿ ನಾನು ನಿಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ, தேவனுடைய தீர்மானத்தை விட்டு அந்த பிள்ளை, அந்த விசுவாசியை வந்துட்டு நரகத்துக்கு நேராக நடத்துறவர்களாக இருக்கலாம். ಅದು ದೇವರ ಮಕ್ಕಳ ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನರಕಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. தேவனே பற்றி கொண்டிருக்கிறதான அந்த மனுஷனை, ದೇವರನ್ನೇ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವಂತ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು, கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறதான அந்த மனுஷனை, ಅದು ಕರ್ತನೇ ನಂಬುವಂತ ಆ ಒಂದು மனுஷனை, அந்த சகோதரியையோ, ಆ ಸಹೋದರನೇ ಆಗಲಿ, அந்த மனுஷனை ஏதோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் முன்னாடி ஏதோ ஒரு செலிபிரிட்டிக்கு பக்தர்களாக ஆக்கிரலாம். ಅವನನ್ನು ಏನೋ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪೋಷಕಗೊಳಿಸುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நான் ஆண்டவருக்கு நேரா நடத்துறேன்னு சொல்லிட்டு, நான் ದೇವರಿಗೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ, ஒரு ஃபிலிமுக்கு எப்படி ஒரு ஃபிலிம் ஸ்டாருக்கோ ஒரு கிரிக்கெட்டருக்கோ எப்படி பக்தாதிகள் இருக்கிறார்களோ, ಅದು ಕ್ರಿಕೆಟ್ಗೋ ಒಂದು ಫಿಲಂ ಸ್ಟಾರ್ಗಳು ಯಾವ ರೀತಿ ಭಕ್ತಾದಿಗಳು ಇದ್ದಾರೋ அந்த மாதிரி மனுஷர்களுக்கு பக்தாதிகளாக ஆக்கிரலாம். ಆ ರೀತಿ ಮನುಷ್ಯರಿಗೆ ಭಕ್ತಾದಿಗಳಾಗಿ ಬದಲಾವಣೆ ஆனா ಮಾಡಿ. பிரியமான தேவனுடைய, நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், ನಾನು ಹೇಳುವಂತ ವಿಷಯವೇನೆಂದರೆ, ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ ಇದ್ದರೆ, அவன் அதே மோசேக்கு என்ன தரிசனத்தை தேவன் கொடுத்தார், ಮೋಸೆಗೆ ಯಾವ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟನು, அதே தரிசனத்தை ಅದೇ ದರ್ಶನವನ್ನು அவன் நிறைவேற்றுகிறவனாக இருப்பான். ಅವನು ஹல்லேலூயா. ನೆರವೇರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நாம் சபையா இருக்கிறவர்கள் நாமும் அதை வாஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ಸಭೆಯಾಗಿರುವರು ನಾವು ಅದನ್ನು ಬಯಸುವವರಾಗಿರೋಣ. நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம் என்னதாக இருக்கட்டும், ನಮ್ಮ ಆಸೆ ಆಗಲಿ, ನಮ್ಮ ಇಷ್ಟವಾಗಲಿ, ಏನೇ ಆಗಲಿ, ஆண்டவரே அதே அபிஷேகம் எதற்காக இந்த ஊழியத்தை இங்கே ஸ்தாபித்தீர்களோ, ಅದೇ ಅಭಿಷೇಕ ಈ ಸೇವೆಯನ್ನು ಏನಕ್ಕಾಗಿ ಸ್ಥಾಪನೆ இந்த ಮಾಡಿದ್ದೀರಾ, கேபி அக்ரஹாரத்துல இந்த ஜனங்கள் மத்தியில இந்த ஐஜிஎம் சர்ச்சை எதுக்காக ஸ்தாபிச்சீங்களோ, ಈ ಕೆಪಿ ಅಗ್ರದಲ್ಲಿ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಐಜಿಎಂ ಚರ್ಚ್ ಏನಕ್ಕಾಗಿ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ್ಯಾ, இந்த கன்னட மக்கள் மத்தியில, தமிழ் மக்கள் மத்தியில எதற்காக இந்த சபையில தீர்மானத்துக்காக நீ ஸ்தாபித்தீர்களோ, ಈ ಕನ್ನಡ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ತಮಿಳ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಐಜಿಎಂ ಚರ್ಚನ್ನು ನೀವು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ್ಯಾ, உங்களுடைய தீர்மானம் என்னவோ அதுக்காக நான் என்ன பண்றேன், என்னுடைய தோலை நான் கொடுக்குறேன். ನಿಮ್ಮ ತೀರ್ಮಾನ ಏನು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನ ಹೆಗಲನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. உலகத்தின் ஆசை மேல எனக்கு இச்சையோ மோகமோ இருக்காது. ಲೋಕದ ಆಸೆಗೋಸ್ಕರ ಏನೋ ಮೋಹ ಇರಬಾರದು. ஏன்னா இருக்குவது இல்லை. ಅದು ಬರ್ತತೆ. My only longing and my only desire
ಆದ್ರೆ ನಾನು ಒಬ್ಬನೇ ಅದನ್ನು ಆಸೆ ನಿರ್ಧಾರ ಮಾಡಬೇಕು. என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் எல்லாமே ನನ್ನ ಆಸೆ ಆಗ್ಲಿ ನನ್ನ ಬಯಕೆ ಆಗ್ಲಿ ಅದನ್ನು ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ அது இங்கே நடக்கட்டும். ಅದಿನ ಚಿತ್ತವೇನಿದೋ ಅದೇ ನೆರವೇರಿಸಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆவிக்குரிய சபைகளாக இருக்கிற நாம் ದೇವರ ಆತ್ಮದಲ್ಲಿರುವಂತಹ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು அநேக நேரம் ஆவியானுடைய கிரியைகளை ஏதோ என்ன சொல்றீங்க, ஏதோ ரொம்ப மினிமைஸ் பண்ணிரும். ಅರೆ ದೇವರ ಆತ್ಮನ ಸ್ವರವನ್ನು ಏನೋ ಅದನ್ನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவர் எதுக்காக நம்மளை அபிஷேகித்து இருக்கிறார், ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ, ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார் என்று ದೇವರು ನಮ್ಮ ಏನಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ ಅಂದರೆ அதை நம்ம என்ன பண்ணிரும், மறந்துடும். ಅದು ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனா ஆண்டவருடைய அபிஷேகத்தை அநேகருக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் என்னன்னு சொன்னா, ಅನೇಕರಿಗೆ ದೇವರ ಅಭಿಷೇಕ ಏನು ಅಂದರೆ ஆண்டவரை துதிச்சு பாடுறதாகட்டும், இன்னும் அந்நிய பாஷை பாடுறது, அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடிகிறது இல்லை. ಅದು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆಡಿ ಆಗಲಿ, ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಅದನ್ನು ಹೊಗಳು ಆಡಲು ಆಗಲಿ. அந்நிய பாஷை பேசுறதாலும் துதிச்சு பாடுறதெல்லாம் நல்லது. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾಡುವುದು ಸ್ತುತಿಸಿ ಆಡುವುದು ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்து இருக்கிறது எதற்காக வென்றால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡುವುದು ಏನಕ್ಕಾಗಿ ಅಂದರೆ ஏசாயா 61 அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். ஏசாಯ ಪ್ರವಾದನೆ ಗಂಟ 61ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ என்னென்ன காரியத்துக்காக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ಏನೇನು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ. வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. கவனிங்க, என்ன யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. இரண்டாவதாக, யாருடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறதோ காயம் கட்டுகிறதுக்காக. ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தா அவன் பேசுற வார்த்தை குத்தாது, இல்லைன்னா நல்லா இருக்க குடும்பத்தை சண்டை உண்டாக்காது. யாருடைய இருதயம் உடைஞ்சிருக்கிறதோ, எங்க யாரெல்லாம் சோர்ந்து இருக்கிறார்களோ அவங்களை என்ன பண்ணும், காயங்களை கட்டுகிறதாக இருக்கும். அடுத்தது வாசிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு பிசாசின் பிடிகள்னாலும் பாரம்பரிய பிடிகள்னாலும் இல்லைன்னா அடிக்ஷனுக்கும் எந்தெந்த இருளின் கிரியை சிறையா இருக்கிறார்களோ அவங்களை விடுதலையாக்கவும். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஆமா. அடுத்தது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டு நாளையும் கூறவும். என்னது? ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. தேவன் வருகிறார், நமக்கு வேண்டிய நீதியை நியாயத்தை சரி கட்டுவார் என்று தேவனுடைய சுவிசேஷத்தை கூறுவதற்கும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறதற்கும் இருக்கிற ஒரு நிமிஷம் இருக்கு. துயரப்படுகிறவர்களுக்கு என்னது? ஆறுதல் செய்கிறதற்கும், இருக்கிற நோகு மேல இருக்கிற புண்ணு மேல உப்புராவாதபடி அவங்களை ஆற்றி தேவனுடைய ஆறுதல் அவங்க தேற்றதுக்கும். வாசிங்கக்கா. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அவங்களை சீர்படுத்துறதுக்கும். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட தூரமாக போனா ஆவியானுடைய அபிஷேகம் என்ன பண்ணுது? ஒரு மனுஷன் if he is filled by the Holy Spirit, his anointed man brings him back. திருப்பி அந்த மனுஷன் என்ன பண்றான்? சரிப்படுத்துறதுக்காக. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட தூர போற மனுஷன் இன்னும் பாம்பு போட்டு இன்னும் பிரச்சனையை போட்டு, அப்படிதான் இங்க சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைப்பா, அப்படிதான்பான்னு அவன் இன்னும் ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்தாதபடி சீர்படுத்தி வழியில சரிப்படுத்துறதுக்கும். வாசிங்க. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அடுத்தது வாசிங்க. இப்ப ஆறாவதா, அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று. அடுத்தது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. நெடுநாளாய் பாழாய் கடந்ததை அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவார்கள்? கட்டி எழுப்புறவர்களாக இருப்பார்கள். பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். புதிதாக என்ன பண்ணுவார்கள்? கட்டுறவர்களாக இருப்பார்கள். புதிதாக என்ன பண்ணுவாங்க? இத்தனை காரியத்துக்கு மேலான காரியத்தை ஒரு அபிஷேகம் பெற்றதான மனுஷன் அவன் செய்கிறவனாக இருக்கிறான். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯವನ್ನು ಮೇಲಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಒಂದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮನುಷ್ಯನು ಮಾಡುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அடுத்த மாசம் 19ஆம் தேதி ಬರೋ ತಿಂಗಳು 19ನೇ ತಾರೀಕು நம்மளுக்கு என்ன நாள் இருக்கிறது? ನಮಗೆ 7 ದಿನವಿದೆ. பெந்தேகோஸ்து நாள் இருக்கிறதாக. பெந்தேகோஸ்து ದಿನ பஞ்சசதமத தினம், பெந்தேகோஸ்து தினமாக இருக்கிறது. ಪಂಚಶತಮಾನ ದಿನ. பெந்தேகோஸ்து நாளில் என்ன ஆனது? ಪಂಚಶತಮಾನ ದಿನ ಏನ್ ದಿನ? என்ன ஆனது? தேவன் தாமே ಏನಾಗಿತ್ತು? ದೇವರು ತಾನೇ வாக்கு பண்ணினதான அந்த பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய ஜனங்கள் மேலே ஊற்றினார்.
ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತೆ ಜನರ ಮೇಲೆ ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸಿದನು. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ಆ ಅರಣ್ಯಕಾಂಡ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ மோசேயுடைய ஆசை என்னவென்றால், ಮೋಸೆ ಒಂದು ಆಸೆ ಏನೆಂದರೆ இஸ்ரவேல் பாளையத்தில் இருக்கிறதான எல்லாரும் என்ன பண்ணும், தீர்க்க தரிசனம் சொல்லி ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಪಾಳೆಯದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲ ಪ್ರವಾದನೆಗೆ ಹೇಳಬೇಕೆಂದು ನಂಬಿಸಲ್ಪಡಬೇಕೆಂದು. அந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಓದುವಾಗ வெறும் 70 பேர் தான் என்ன பண்ணாங்க, அபிஷேகத்தை பெற்றார். 70 ಜನರು ಮಾತ್ರ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ರು. ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய கிஃப்டை வைத்திருக்கிறார். ದೇವರು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ದೊಡ್ಡ ಬಹುಮಾನವನ್ನೇ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னது, யார் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறார்கள், ಯಾರು ನಿಜವಾಗಿ ಹುಡುಕುತ್ತಾರೋ, யார் உண்மையாக காத்திருக்கிறார்கள், ಯಾರು ನಿಜವಾಗಿ ಕಾಯುತ್ತಾರೋ அவர்களுக்கு என்னத்தை அவர் கிஃப்டாக கொடுப்பார். ಅದು ಏನೆಂದು ಬಹುಮಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. உடுகிறையாக என்னன்னு கொடுத்தாரு, பரிசாக என்னத்தை கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறவராக இருப்பார். பரிசுத்த ஆத்மாವನ್ನು ಕೊಡುವನಾಗಿದ್ದಾರೆ. கடைசியாக இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்திரலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தல காரிய 1:4-5 வாக்கியம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆமா, பாருங்க, இயேசுவானவர் சொல்லுகிறார், இது ஒரு புதிய விதமான ஒரு அபிஷேகம். இட் இஸ் a new calling. வாசிங்க. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஞானஸ்நானத்தை பெறுகிறவர்களாக இருப்பீங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட இயேசுவிடத்தில் என்னத்தை கேட்டீங்களோ, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதுக்காக என்ன பண்ணுங்க, காத்திருங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಕಾಯ್ದಿರಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவானவர் சொல்லுகிறார், இயேசுவார் அன்னைக்கு அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், ಯೇಸು ಆದವರು ಆ ದಿನದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು ನೋಡಿ ಹೇಳಿದರು, என்னுடைய போதனை நீங்க கேள்விப்பட்டீர்கள், ನನ್ನ ಬೋಧಕರನ್ನು ನೀನು ಕೇಳಿಸಿಕೊಟ್ಟಿರಿ, நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க கேட்டீங்க இந்த காரியத்தை, ನಾನು ಸಂದೇಶ ಕೊಡುವಾಗ ಈ ಮಾತೆಲ್ಲ ಕೇಳಿದ್ದೀರಾ, நான் அநேக பிரசங்கத்துல பரிசுத்த ஆவியை குறித்து நான் பேசினேன், ಅನೇಕ ಸಂದೇಶವನ್ನು ಪ್ರಸಂಗವನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಹೇಳಿದೆನು, உங்களை சகல சத்தியத்தில் நடத்துகிற ஆவியானவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர் என்றெல்லாம் கேட்டீர்கள். ನೀನು ಸಕಲದಲ್ಲೂ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸುವನು, ನಿನ್ನ ಪೋಷಕಗೊಳಿಸುವನು ಅಂತ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಾ. ஏன்ட்ட கேட்டீங்க, ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದೀರಾ. முற்காலமே இது பிதாவால வாக்களிக்கப்பட்டதாக இருந்தது. ಇದು ಒಂದು ಕಾಲವು ದೇವರಿಂದ ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. காலகாலமாக பிதாவிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதாக இருந்தது. ಕಾಲವು ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತು. இது உங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறது. ಇದು ನಿಮಗೆ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. இது நீங்க வாஞ்சித்து இதுக்காக காத்திருங்க. ಇದನ್ನು ಬಯಸಿ ನೀವು ಕಾಯ್ದಿರಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯமான ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இந்த இருக்கிறதான இந்த நாட்களில் ಇದು ನಾವು ಹೆಚ್ಚುವಂತ ದಿನದಲ್ಲಿ நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கலாமா? ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಯ್ದಿರೋಣ. இந்த ஜனங்களைப் போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಂತೆ உலகத்தின் காரியத்தின் மேல் மோகமாக இருக்காதபடி, ಲೋಕದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಆಸೆ ಪಡದಂತೆ, நம்முடைய ஆசை, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் எல்லாம், ನಮ್ಮ ಆಸೆಯು ಬೈಕು ನಮ್ಮ ಇಷ್ಟವೆಲ್ಲ அந்த உன்னத அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். ಅದು ಉನ್ನತವಾದ ಅಭಿಷೇಕ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿ. ஆண்டவரே, அந்த உன்னத வல்லமை என்னை நிரப்பட்டும். ಅದು ಉನ್ನತವಾದ ಅಭಿಷೇಕ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಲಿ. எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறதோ, ಯಾವುದೆಲ್ಲ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುತ್ತೆ, எதெல்லாம் கிரியையற்றதாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, ಯಾವುದೆಲ್ಲ ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ அந்த ಇದೆಯೋ, பரலோக அக்கினி வந்து என்னை சுட்டு எரிக்கட்டும். ಆ ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ ಸುಟ್ಟು ಬರಲಿ. என்னென்ன பாவ கிரியைகள் இருக்கிறதோ, ಏನೇನೋ ಪಾಪವೆಲ್ಲ ಇದೆಯೋ, தேவனுக்கு விரோதமாக என்னென்ன கிரியைகள் இருக்கிறதோ, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನೇನೆಲ್ಲ ಕ್ರಿಯೆ, அந்த பரிசுத்த அக்கினி வந்து என்னை சுத்திகரிக்கட்டும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಶುದ್ಧಿ ಮಾಡಲಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯமான ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் என்னத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக ನಾವು ಏನು ಒಂದು ಬಯಸುವರಾಗಿದ್ದೇವೆ. தேவன் எதற்காக பரிசுத்த ஆவியை கொடுத்தார் அன்றைக்கு அந்த 70 பேர் மேல? ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಆ 70 ಜನರಿಗೆ ಕೊಟ್ಟ? அந்த 70 பேர் மேல தேவர் எதுக்காக அன்னைக்கு ஆவியானவரை ஊற்றினார்? ದೇವರು ಆ 70 ಜನರು ದೇವರ ಆತ್ಮನ ಏನಕ್ಕಾಗಿ ಸುರಿಸಿದನು? மோசேக்கு என்ன தரிசனத்தை தேவன் கொடுத்தார்? ಮೋಸೆಗೆ ಏನು ದರ್ಶನ ಕೊಟ್ಟರು? சபைக்கு தேவன் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, தீர்மானத்தை கொடுத்தார். ಸಭೆಗೆ ಯಾವ ದರ್ಶನ ಕೊಟ್ಟನೋ, ತೀರ್ಮಾನ ಕೊಟ್ಟನೋ, அதை நிறைவேற்றும்படியாக அந்த 70 பேர் அன்றைக்கு எழுந்து நின்றார்கள். ಅದು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ದಿನದಲ್ಲಿ 70 ಜನ ಎದ್ದು ನಿಂತರು. தேவனுடைய ஊழியங்களை செய்யும்படியாக அவர்கள் எழுந்து நின்றார்கள். ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಎದ್ದು ನಿಂತರು. கடைசி நாட்களில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ராபில் கூட்டம் சொன்னவனமாக இந்த குழப்பத்தை உண்டாக்குறவர்கள் போல,
ಅದು ಕಳವಳ ತುಂಬಿದಂತ ಜಗಳ ಉಂಟು ಮಾಡುವಂತ ತಂಡದ ಅಂತ அநேகர் என்ன பண்ணுவாங்க, விரல் நீட்டி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றவங்க அநேகர் இருப்பாங்க. ಅದು ಬೆರಳು ತೋರಿಸಿ ಅದು ಸರಿ ಇಲ್ಲ ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா இந்த 70 பேரை போல நாமும் சொல்லலாமா? ಆ 70 ಜನ ನಾವು ಹೇಳದಂತೆ நாமும் சொல்லலாமா? 70 பேரோட நாமும் சொல்லலாமா? ಆ 70 ಜನರ ಕೂಡ ನಾವು ಹೇಳೋಣ. என்னதை சொல்ல? ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய அபிஷேகம் என் மேல இருக்கட்டும். ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ನನ್ನ ಮೇಲೆ ಇರಲಿ. நான் உம்முடைய ஊழியத்துக்கு நான் தோள் கொடுத்து, ನಿನ್ನ ಸೇವೆಗೆ ನನ್ನ ಎಗಳು ಕೊಟ್ಟು, நான் என்ன தீர்மானத்தை நீங்க இந்த இடத்துல நீங்க ஸ்தாபிச்சீங்களே, இந்த ஐஜிஎம் சர்ச்சை, ಈ ನನಗೆ ಏನು ತೀರ್ಮಾನ ಈ 5 ಚರ್ಚೆಯಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೀರೋ அதை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. ಅದು ನೆರವೇರಿಸೋರಾಗಿರೋಣ. என் மூலமாக அதை செய்யுங்கள் ஆண்டவரே. ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದು ಮಾಡು. உம்முடைய வரங்கள் உம்முடைய கிரியைகள் என் மூலமாக செயல்படட்டும். ಅದು ವರಗಳನ್ನು ಕ್ರಿಯೆಗಳು ನನ್ನ ಮುಖಾಂತರ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ சோர்ந்து போயிருக்கிறவர்களை நான் சரிப்படுத்தட்டும் ஆண்டவரே. ಬಳಿದು ಹೋದವರನ್ನು ಸರಿ ಮಾಡುತ್ತೇನೆ. வழி மாறி போறவர்களை திருப்பியுமாக உம்முடைய சமூகத்தில் நான் சேர்க்கிறவனாக இருக்கட்டும். ದಾರಿ ಬದಲಾವಣೆ ಹೋಗುವವರನ್ನು ಅವ್ರು ತಿರುಗಿ ನಿನ್ನ ದಾರಿಗೆ ಸೇರಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. காலகாலமாக தலைமுறையாக பாழாயிருக்கிறதான காரியங்கள் என் மூலமாக கட்டப்படட்டும். ಕಾಲ ಕಾಲಕ್ಕೂ ಆಳು ಬಿದ್ದ ಸ್ಥಳವು ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ. ஒதுக்கப்பட்டவர்கள் தரித்திரர்களுக்கு உம்முடைய நல்ல சுவிசேஷத்தை சொல்லுகிறவனாக என்னை மாற்றும். ಅದು ಹಾಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು ಅವರು ಒಳ್ಳೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲ್ಪಡುವರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಲಿ. யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் சிறைச்சாலை இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் விடுதலை கூறுகிறவனாக இருக்கட்டும். ಯಾರೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ ಯಾರೆಲ್ಲ ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡು. ஆண்டவரே, எங்களை அபிஷேகப்படுத்தும். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡು. தேவனே, சபையை எங்களை அபிஷேகப்படுத்தும். ಸಭೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ. உம்முடைய ஆவியானவர் எங்கள் சபை மூலியமாக கிரியை நடப்பிக்கட்டும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಸಭೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ.